இப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறது நாட்டின் மிகப்பெரிய வழக்காடு மன்றம் ஆப்கி அதாலத்தில் நமது ரஜித் சர்மாவோடு. வணக்கம். தேங்க்யூ. ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நம்மளோட விருந்தாளி ஒரு மல்டி டேலண்டட் வெர்சடைல் ஃபிலிம் ஸ்டார். அவர் மேல எல்லா விதத்திலையும் அன்பு காட்டியிருக்கீங்க. ஒரு ஆக்டரா, ஒரு டைரக்டரா இவருடைய பாடல் ஹிட் ஆயிருக்கு. இவர் எழுதின டயலாக்ஸ் உலகம் முழுக்க பிரபலமாயிருக்கு. ப்ளீஸ் வெல்கம் பர்ஃபார்மர், கிரேட் ஆர்டிஸ்ட் ஃபரான் அக்தர். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்மளோட விருந்தாளி ரொம்ப ஸ்பெஷலானவர். இந்திய ராணுவத்தோட எப்படிப்பட்ட ஆபீசர்னா அவரை ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெக்கரேட்டட் ஆபீசர்ஸ்னு சொல்லுவாங்க. டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட். அவர் நம்ம நாட்டு இந்திய ராணுவத்தோட பெரிய போராட்டங்கள்ல தைரியமா போராடி இருக்காரு. ப்ளீஸ் வெல்கம் ரிட்டையர்ட் மேஜர் ஜெனரல் சஞ்சய் சூரி. வழக்க ஆரம்பிக்கலாம். சரி, நாம இன்றைய வழக்க ஆரம்பிக்கலாம். ஆப்கி அதாலத்தில் முதல் குற்றச்சாட்டு ஃபரான் அக்தர் மீது. ஆப்கி அதாலத்தில் பிலிம் ஸ்டார் ஃபரான் அக்தர் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் ஒரு டார்க் ஹார்ஸ். ஃபரான், உங்க சின்ன வயசு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்லுங்க. ஜாவீத் அக்தர் சார் உங்களோட அப்பா. உங்களுடைய இம்ப்ரெஷன் என்னன்னா, நீங்க அமைதியா இருப்பீங்க, ரூம்லயே உட்கார்ந்துருப்பீங்க, யாரு கூடவும் பேச மாட்டீங்க, யாரு கூடவும் சண்டை போடவும் மாட்டீங்க. ஆமா. ஆனா உங்க தங்கச்சி சொல்றாங்க நீங்க அவங்க முகத்துல குத்துவீங்களாமே. இல்ல, ஒரு தடவை தவறுதலா அவர் மேல பட்டுடுச்சு. ஏன்னா நான் பாதி பார்சியா இருக்கிறதுனால, பாதி மாவீரனா இருக்கிறதுனால அப்படி நடந்திருக்கலாம். நான் எப்பவும் என் உலகத்துல தனியா தான் இருப்பேன். எனக்கு கதை எழுதுறதுல தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸ்கூல் பஸ்ல போகும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். அதாவது நான் பஸ்ல இருக்கும்போது நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், நான் ஸ்கூல்ல இருந்து வரும்போது என்கிட்ட ஒரு ஃபாரின் கைட் ஒன்று இருக்கு. அப்புறம் நான் அந்த பில்டிங் மேல போய் அந்த கைத்தை பிடிச்சி குதிப்பேன்னு. அப்புறம் அந்த கைட் என்ன ஸ்கூல் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருன்னு சொல்லுவேன். அதை கேட்டு ஒரு பையன் மொட்டை மடிக்க போயிட்டான். அப்புறம் அவனோட பேரண்ட்ஸ் தான் பிடிச்சி மெல்ல கூட்டிட்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் எங்க அப்பாவுக்கு தெரியாது. உங்களுக்கு பொய் சொல்றது பழக்கமாமே? எல்லார்கிட்டையும் பொய் சொல்லுவீங்களா? ஆமாமா, நான் நிறைய பொய் சொல்லுவேன். எனக்கு இப்ப யோசிச்சு பார்த்தா தெரியுது, இந்த மாதிரி என்கிட்ட நிறைய விதவிதமான கதைகள் இருக்குன்னு தெரியுது. ஆனா எங்க அம்மா ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க நான் எப்பவும் படிக்கிறது கம்மின்னு. நான் காலேஜுக்கு போறேன்னு சொல்லி பங்க் அடிச்சுட்டு படம் பார்க்க தியேட்டருக்கு போயிடுவேன். அப்புறம் டியூஷனுக்கு போறேன்னு சொல்லி அதையும் கட் அடிச்சுட்டு கிரிக்கெட் விளையாட போயிடுவேன். அப்புறம் ஒரு நாள் நான் வீட்டுக்கு திரும்பி வரும்போது நான் டியூஷனுக்கு போறேன்னு சொன்னேன். அப்போ எங்க அம்மாக்கு என்ன தோணுச்சுன்னா, பையன் தினமும் டியூஷனுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், மார்க்ஸ் மட்டும் வர மாட்டேங்குது. ஒரு நாள் நான் திரும்பி வரும்போது ஸ்கூல் பேக் மாட்டியிருந்தேன். அதாவது 2 மணி நேரம் டியூஷன் போயிட்டு வந்த மாதிரி, களைச்சு போயிட்டு பையன் வீட்டுக்கு வந்த மாதிரி. நான் வந்து கதவை திறந்து பார்த்தா எங்க அம்மா அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு பக்கத்துல என் டியூஷன் டீச்சரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு அந்த மாதிரி தோணவே இல்லை. எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கான்னு அது எனக்கு தெரியாது. ஆனா நிஜமா சொல்றேன் சார், எனக்கு பூமியே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. என்னோட கால் உதறிக்கிட்டு இருந்துச்சு, காதெல்லாம் ரொம்ப சூடாயிடுச்சு, அப்புறம் பிளட் பிரஷர்லாம் அதிகமாயிடுச்சு. அப்புறம் எனக்கு எவ்வளோ அடி விழுந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் மறுபடியும் நான் கொஞ்ச நாளைக்கு மட்டும் திருந்திட்டேன். அப்புறம் ஜாவித் சாருக்கு உங்களுக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருக்கிறது தெரியவே இல்லை. நீங்க மிமிக்ரி பண்ணுவீங்க, அப்புறம் டான்ஸ் ஆடுவீங்க, இதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆமா, நான் அவர் எதிரில், அதாவது உண்மையை சொல்லணும்னா நான் அப்பவும் வெக்கப்படுவேன், இப்பவும் வெக்கப்படுறேன். அவரோட ஒருத்தருக்கு எதிரில் மட்டும்தான் நான் ஓப்பனா இந்தியன் லாங்குவேஜில் பேச முடியாது. இன்னைக்கும் நான் ஏதாவது தப்பா சொல்லிடுவேணும்னு தோணும். அதாவது அவருக்கு இருக்க நாலேஜ், அவரோட லாங்குவேஜ், அதனால ஆட்டோமேட்டிக்கா என்னோட லாங்குவேஜ் இங்கிலீஷ்க்கு மாறிடும். ஆமா, ஹானஸ்ட்லி. அப்புறம் அவர் சொல்வாரு, நீ ஏன் ஹிந்தியில பேச மாட்டேற என்கிட்ட, உன்னோட ஹிந்தி அது ரொம்பவே சுத்தமா இருக்கும். ஸோ நான் அவர் எதிரில் டான்ஸிங்ல இருந்து மிமிக்ரி வரைக்கும், அப்புறம் இங்க
ஓப்பனா பேசுறது வரைக்கும் அவர்கிட்ட கொஞ்சம் தயங்கி தான் பேசுவேன். சோ பொய் சொல்லுவீங்க, கிளாஸுக்கு போக மாட்டீங்க, படிக்கவும் மாட்டீங்க. எதுக்கும் உதவாத எந்த பிரயோஜனம் இல்லாத வேலைகளை தான் ஆமாமா, செய்வீங்க. நீங்க சொல்றது உண்மைதான். அதாவது நான் உதவாக்கரையில ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். ஆனா எனக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் அதிகம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மக்களை என்டர்டெயின் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்துச்சு. ஸ்கூல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா என்னை எப்பவுமே கூப்பிடுவாங்க. ஒன்னு டான்ஸ் ஆடுறதுக்கு, இல்ல ஏதாவது பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. அப்புறம் பார்ட்டிலையும் எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல நடக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எந்த இடத்துலனாலும் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வாய்ப்பை உருவாக்கிடுவேன். ஸோ அதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே அதிகம். அதனால என் ஃபேமிலிக்கு சின்ன வயசுல என்ன தோணுச்சுன்னா, இவன் என்ன பண்றானோ இல்லையோ ஆனா படத்துல மட்டும் கண்டிப்பா வந்துருவான்னு. அந்த மாதிரி தான் அவங்க நினைச்சாங்க. அப்புறம் உங்களுக்கு படங்கள்ல வாய்ப்பு கிடைச்சப்போ உங்களோட 17வது வயசுல நீங்க அசிஸ்டன்ட் கேமராமேனா போனீங்க. ஆனா அவ்வளோ பெரிய படம், எஸ் சோப்ரா ப்ரொடக்ஷன்ல, அப்புறம் ஸ்ரீதேவி ஆர்டிஸ்ட் அங்க இருந்தாங்க. நீங்க ஸ்ரீதேவியை விழ வச்சிட்டீங்க. சார், ஸ்ரீதேவியை விழ வைக்கிறதுக்கு நான் யாரு? ஆனா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் அசிஸ்டன்ட் கேமராமேனா இருந்தேன். மன்மோகன் சிங் சார் இருந்தாரு, மஞ்சின்னு கூப்பிடுவாங்க. அவரு யாஷ் சோப்ராவோட கேமராமேன். அப்போ செட்ல வேலை பார்க்குற மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வேலையுமே இருக்காது. அப்போ நான் அவருக்கு 7வது 8வது அசிஸ்டன்ட். ஸோ ஒரு எஸ் சோப்ரா படத்துல எப்பவுமே ஒரு டான்ஸ் இருக்கும், மூமெண்ட் ஆஃப் பேஷன், மூமெண்ட் ஆஃப் ரேஞ்ச். அப்படி இருக்கும்போது ஸ்ரீதேவி மேம்க்கு ஒரு பேட் நியூஸ் கிடைச்சது. அவங்க டான்ஸ் விஷன்ல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட எண்ட்ல லாஸ்ட் சீன்ல ஃபைனல் ஷாட்ஸ் இருந்துச்சு. அது ஒரு கிரேன் ஷாட். அப்புறம் இந்த மாதிரி ஒரு உடன் ஃப்ளோர்ல அவங்க வீட்ல ஒரு செட் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு கிரேன் ஷாட். மஞ்சி இப்படி உட்காந்துட்டு இருந்தாரு. கேமராமேன் சார், ஸ்ரீதேவி, அப்புறம் சரோஜி கூட அவங்களோட கொரியோகிராஃபி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. அப்புறம் மஞ்சி அவர் லென்ஸ் வழியா பார்த்து, அப்பா யாராவது அங்க பாருங்களேன், தரை மேல ஏதோ கரையா இருக்கு, அதை உடனே போய் கிளீன் பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஸோ நான் அங்க நின்றுட்டு இருந்ததுனால நான் போய் கிளீன் பண்றேன்னு சொன்னேன். ஒரு பக்கெட் எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு துணியை எடுத்துக்கிட்டு முட்டி போட்டு உட்காந்து துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். தரை கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். செட்டை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நான் மேலே பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், மஞ்சி இங்கேயா? அப்படியே நான் தொடச்சிக்கிட்டே போய்கிட்டே இருந்தேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி மேடம் நடந்து வந்துகிட்டே இருந்தாங்க. அப்படியே நான் பாலிஷ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருந்தேன். அப்புறம் அவங்க காலை அதிலே வலிக்கிடுச்சு. நான் சொல்றதெல்லாம் உண்மை. லைஃப்ல இந்த மாதிரி ரேரா தான் நடக்கும். மக்கள் சொல்லுவாங்க, வண்டி ஆக்சிடென்ட் நடந்தா எல்லா விஷயமும் ஸ்லோ மோஷன்ல நடக்க ஆரம்பிக்கும்னு. நமக்கு எல்லாமே ஞாபகமா இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்ரீதேவி மேடம் வழுக்கினது எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் அப்படியே கீழே இருந்தேன், ஸ்ரீதேவி மேடம் அப்படியே காத்துல பறந்துகிட்டே இருந்தாங்க. இல்ல, நான் சொல்றது உண்மைதான். அப்படியே அவங்களோட கால் ரெண்டும் அப்படியே காத்துல பறந்துடுச்சு. அப்படியே வேகமா வந்து என் கால் கிட்ட பொத்துன்னு விழுந்துட்டாங்க. நான் அப்படியே ஸ்டன்னா உக்காந்துட்டேன். அவங்க அப்படியே படுத்து கிடந்தாங்க. அப்புறம் செட்டு பூரா சைலண்ட் ஆயிடுச்சு. என்னைக்காவது நீங்க ஃபிலிம் செட்டுக்கு போயிருந்தா தெரியும், அங்க ஒரு நாள் சைலண்டா இருக்க மாட்டாங்க. நிறைய சத்தம் வரும். ஆனா அன்னைக்கு எவ்வளவு சைலண்டா இருந்துச்சுன்னா, நீங்க உங்க சுவாசம், அப்புறம் இதய துடிப்பு எல்லாத்தையும் கேட்டிருக்கலாம். அப்புறம் நல்ல விஷயம் என்னன்னா, எனக்கு என் கரியர் முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சேன். அப்புறம் எனக்கு எந்த படத்துலயும் வேலை கிடைக்காதுன்னு நினைச்சேன். ஆனா ஸ்ரீதேவி மேடம், நான் அவங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க சிரிக்க ஆரம்பிச்சதும் ஐயோ நான் தப்பிச்சிட்டேன்னு நினைச்சேன். நர்வஸா இருந்த மத்தவங்கலாம் எப்படி சிரிச்சாங்கன்னா இந்த மாதிரி. அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்திரிங்கன்னு அவங்க எந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்களும் என்ன ஓகே பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆனது சொல்லப்போனா அவங்களால தான். நான் இன்னைக்கு உங்க எதிரில் உட்காந்துட்டு இருக்கேன். இங்க பாருங்க, உங்க கரியர்ல நீங்க கலக்கிட்டீங்க. உங்களோட 25 வயசுலயே நீங்க நல்ல ஃபிலிம் டைரக்டர் ஆயிட்டீங்க. அதுவும் எப்படிப்பட்ட படம்னா, நீங்க சூப்பர் ஸ்டார் அமீர் கானையே காஸ்டிங் பண்ணிட்டீங்க. ஆமாங்க, இது அமீர் கானை ஸ்கேட்ச் பண்றதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. அதாவது நான் அந்த படத்தை எழுதும்போது எனக்கு என்னன்னு தோணுச்சுன்னா, அது அந்த நேரத்துல என் மனசுல இருந்த பேரு அது வந்து ரித்திக். இப்பதான் முந்தின வருஷம் டெபியூ பண்ணியிருக்காரு. அபிஷேக் பச்சன் அவரும் 2000ல டெபியூ பண்ணியிருக்காரு. அப்புறம் அக்ஷய் கண்ணா, அவர் கூடயும் நான் வேலை பார்த்துருக்கேன். அவருடைய முதல் படம் ஹிமாலய புத்ர். ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, 3 யங் ஆர்டிஸ்ட் அவங்க கூட நான் வேலை பார்க்கணும், தில் சாத்தா ஹே அந்த மாதிரி படம். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க நோ சொல்லிட்டாங்க, அக்ஷய் சாரை தவிர. அப்புறம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அமீர் இந்த படத்துக்கு ஓகே சொல்லுவாருன்னு. ஸோ நான் எல்லாரையுமே சந்திச்சேன். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில யாரெல்லாம் அந்த நேரத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ, நான் அவங்களோட எல்லாரோட வாசக்கதவையுமே தட்டினேன். எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் மல்டி ஹீரோ படம் பண்ண விரும்பலன்னு. அப்போ
அந்த காலத்துலலாம் 90s காலம். லேட் 90sல லவ் ட்ரையாங்கிளா இருந்துச்சு. எல்லாரும் லவ் ட்ரையாங்கிள் பண்ண விரும்பினது ஒருத்திக்கு பையன் கிடைப்பான், இல்ல ஒருத்தனுக்கு பொண்ணு கிடைப்பா, இன்னொருத்தனுக்கு ஹார்ட் புரோக்கன், சார்ஜன் படம் மாதிரி சேட் சாங்ஸ் எல்லாம் இருக்கும். படத்துல எல்லாருக்குமே சிம்பத்தி கிடைக்கும். எல்லாருமே அதான் விரும்புனாங்க. ஸோ நான் கடைசியில அமீருக்கு கூட இதே விஷயத்த தான் சொன்னேன். என்கிட்ட வேற சாய்ஸே இல்லாம தான் நான் உங்ககிட்ட வந்தேன்னு. அப்புறம் நான் அமீர் கிட்ட போனேன். அமீர் என் கதையை கேட்டாரு. அப்போ அவர் என்ன கேட்டாருன்னா, டைலாக்ஸ் அப்போ இங்கிலீஷ்ல இருந்துச்சு. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, ஸ்கிரிப்ட் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. ஆனா நீ இதை இங்கிலீஷ்ல எடுன்னு சொன்னாரு. இல்ல சார், இதை இங்கிலீஷ்ல எடுக்க முடியாது, இது ஒரு ஹிந்தி படம்னு சொன்னேன். டைலாக்ஸ்லாம் இங்கிலீஷ்ல இருக்க, இது எப்படி ஹிந்தி படம் ஆகும்னாரு. அப்புறம் நான் இதெல்லாம் நான் ஹிந்தில எழுதிட்டு வரேன் சொல்லி திரும்பி வந்துட்டேன். ஹிந்தில எழுதின டைலாக்ஸ்லாம் அவர் கேட்டாரு. அப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு வேலை பண்ணு, நான் இதை 3 மாசம் கழிச்சு கேட்க விரும்புறேன்னாரு. நான் ஓகே சொன்னேன். அப்புறம் நானும் 3 மாசம் வெயிட் பண்ணேன். நான் சந்திக்கலான்னு விருப்பப்பட்டேன். அவர் ஆனா அங்க பிஸி, இங்க பிஸி, அங்க பிஸின்னு இருந்தாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 8 மாசம் கடந்து போயிடுச்சு. அப்புறம் நான் அவங்க வீட்டுக்கே போயிட்டேன். அவங்க வீட்டுக்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி கேமரா இருந்துச்சு. அதுல பெல் அழுத்துனா நம்மளோட மூஞ்சி அவங்களுக்கு தெரியும். அப்ப நான் வெளியே ஸ்கிரிப்டோட நின்னேன். அப்புறம் பெல் அடிச்சுட்டு நான் அந்த ஸ்கிரிப்டை படிக்க ஆரம்பிச்சேன். அப்படிதான் நான் அவரை சந்திச்சேன். அவரு ஓகே சொன்னாரு. அப்போ எனக்குள்ள ஒரு வித்தியாசமான தைரியம் இருந்துச்சு, எதுவும் இழக்க போறது இல்லைன்னு. ஆனா மக்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஜாவீத் அக்தர் சாருடைய மகன் அவர் அமெரிக்கானுக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா எப்பவே உங்களுக்கு ஓகே சொல்லியிருப்பார்ல. இல்ல, அப்படி நடக்கல. நல்ல வேளை அந்த மாதிரி ஒன்று நடக்கல. எங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு, நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் உன்னை சந்திக்கிறேன்னு சொன்னாரு, சந்திச்சாரா இல்லையா, இல்ல ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமான்னு. அவரு இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணாரு. அப்புறம் அமீர்கிட்ட இந்த கதையை சொன்னப்போ நான் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன்னு. அப்போ அது நல்லதா போச்சு. நல்ல வேளை நீங்க எனக்கு ஃபோன் பண்ணலன்னு. ஏன்னா நீங்க ஒரு வேளை ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் அவரை சந்திச்சிருக்கவே மாட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, நான் உண்மையிலேயே அவரை சந்திக்கிற விரும்புறேனா இல்லையான்னு. அவர் என்னை சகிச்சுக்கிட்டே எனக்காக வெயிட் பண்ணுவாரா. நான் அவரை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், என் கூட சேர்ந்து அவரு வேலை பண்ணுவாரா இல்லையான்னு. ஸோ அவர் என்ன 8 மாசம் காக்க வச்சாரு. அதுக்கப்புறம் தான் படம் பண்ணோம். அந்த படம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த படத்துல சையஃப் அலிகான் கடைசி நிமிஷத்துல வேலை செய்ய முடியாதுன்னு மறுத்துட்டாராமே. ஆமா, இதுவும் உண்மைதான். ஒரு 10 நாள் தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கு. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அப்புறம் எனக்கு சைஃப் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. எனக்கு ரொம்ப நல்ல படம் கிடைச்சிருக்கு, லவ் ட்ரையாங்கிள், நான் பண்ண விரும்புறேன். அப்புறம் அதுல என்னோட ரோல் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எங்க எல்லாரோட மனசு உடஞ்சிடுச்சு. நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தோம். ட்ரைனிங்ஸ் முடிஞ்சது, ரிஹர்சல் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. அப்போ ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் கூப்பிட்டாங்க. கேபினெட் மீட்டிங் மாதிரி எங்களுக்கும் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அது எங்க அப்பாவோட வீட்டில் நடந்துச்சு. ஸோ ரித்தீஷ் என்னோட பார்ட்னர் இருந்தாரு, நான் இருந்தேன், எங்க அப்பா இருந்தாரு, அப்புறம் அமீர் கூட. அப்போ நாங்க எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், சைஃப் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. இங்க வந்ததும் நம்ம அவர்கிட்ட என்ன சொல்லலாம், இந்த படத்தை எப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்றதுன்னு. ஸோ எப்படியோ அன்னைக்கு ஈவினிங் நாங்க அவரை சம்மதிக்க வச்சோம். அமீர் எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு. அமீர் சைஃப் கிட்ட என்ன சொன்னாருன்னா, நீ மட்டும் இந்த படத்தை பண்ணலனா லைஃப்ல மிகப்பெரிய தப்பு பண்றேன்னு அர்த்தம், இந்த படத்தை நீ பண்ணலனா. அப்புறம் அவரு எப்படியோ கன்வின்ஸ் ஆனாரு. அன்பார்ச்சுனேட்லி ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அவர் படத்தை பண்ணாரு. அமீரும் என்கிட்ட சொன்னாரு, சைஃப் வரதுக்கு முன்னாடி, ஒருவேளை சைஃப் மீட்டிங் அப்புறமும் இந்த படத்தை பண்ண மாட்டேன்னு சொன்னாருன்னா இந்த ரோலை பண்றதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்காருன்னு சொன்னாரு. நானும் அப்படியே எக்ஸைட் ஆயிட்டேன், யாரோ இருக்காங்கன்னு. நான் அப்ப அவர்கிட்ட யாருன்னு கேட்டேன், நீ தான்னாரு. ஆனா உங்களோட ஓவர் கான்ஃபிடன்ஸ பத்தி அமிதாப் பச்சன் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. உங்களோட 30வது வயசுல நீங்க ஃபிலிம் டைரக்ட் பண்ணீங்க. அமிதாப் பச்சன் அதுல நடிச்சிட்டு இருந்தாரு. அங்க எப்படி ஆக்ட் பண்ணணும்னு அமிதாப் பச்சனுக்கு நீங்க கத்துக்கிட்டு. இல்ல, நான் அப்படி சொல்லல. அவர் என்ன சொன்னாருன்னா, எங்க மாஸ்டர் வந்துட்டாரு, எங்களுக்கு ஆக்டிங் கத்து கொடுக்க போறாரு. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு அந்த விஷயம் ரொம்பவே நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஒரு ரூமுக்கு போனது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஸோ அவர் வந்தாரு ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் அவரோடது தான். அது ஒரு ஆர்மி கேம்போட இடம் தான், அங்கதான் ஷூட் பண்ணோம். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நான் ரொம்ப யங்கா இருந்தேன்ல. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஆர்மி லைஃபை புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஜட்ஜர் சொல்லுவார் பாருங்க, அவர் அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. அங்க எல்லாமே எப்படி ஒரு கிளாக் ஒர்க்ல நடக்கும் அப்படின்னா, நம்ம லிபர்ட்டியே அங்க எடுக்க முடியாது. 2 நிமிஷம் முன்ன பின்ன அந்த மாதிரி எதுவும் எடுக்க முடியாது. ஸோ அவர் எங்க கிட்ட ரொம்ப கிளியரா சொன்னாரு, நீங்க கண்ட்ரோல்மெண்ட்டுக்கு கரெக்டான டைமுக்கு தான் வரணும். உங்க வேலை இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் வரைக்கும் தான் நடக்கும். அப்புறம் நீங்க இந்த நேரத்துக்கு கண்ட்ரோல்மெண்ட்டை விட்டு கிளம்பிடணும். அதாவது அங்க ஒரு கட்டர் ஸ்டாண்ட் கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க.
அந்த நேரத்துல எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு. அதான் ஷூட் டைம்ல. அதாவது வேலை சீக்கிரம் சீக்கிரம் நடக்கணும், சரியா நடக்கணும். ஏன்னா நாங்க மறுபடியும் பெர்மிஷன் வாங்கணும். அந்த கண்ட்ரோல்மெண்ட் இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அதனால தான். ஸோ அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அவரோட ஃபர்ஸ்ட் டே, அதுல அவருக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு நிறையா டைம் எடுத்துச்சு. அப்புறம் என் சைட்லேருந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நமக்கு இவ்ளோ ப்ரெஷர் இருக்கு, ஒரு வேலை முடிஞ்சதுன்னா அவர் ரூமுக்கு போய் அவர்கிட்ட இதெல்லாம் பேசலான்னு, அவருக்கு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இல்லைனா அவருக்கு ஏதாவது சொல்லலான்னு. ஸோ இன்னைக்கு நான் சாயங்காலமே பண்ணணும். அப்புறம் நாளைக்கு செட்டுக்கு போகும்போது வேலை ஒழுங்கா நடக்கும்னு நினைச்சேன். ஆனா அது ஒருவேளை என்னோட எந்தூசியாசமா இருக்கலாம். ஒருவேளை அவரு இந்த மாதிரி யோசிச்சிருக்கலாம். அது அதாவது ஒரு யங் டைரக்டர் அவர்கிட்ட வந்து சொல்றாரு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அதை பத்தி பேசலான்னு. அது அவருக்கு தப்பா தோணி இருக்கலாம். இந்த விஷயம் எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சது, ஒருவேளை அவர் தப்பா எடுத்திருப்பாரோன்னு. அப்புறம் நான் மன்னிப்பு கூட கேட்டேன் ஃபார் தட். ஆனா ஆப்வியஸ்லி டென்ஷன் அதுக்காக இல்ல. நான் என்ன விரும்பினேன்னா, நாங்க என்ன வேலை செய்யறோமோ அதை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா முடிக்கணும்னு, அவ்வளவுதான். அப்ப அவர் கூட வேலை செய்யறது ஈஸியா இருந்துச்சா? ரொம்ப ஈஸி. அவரு ரொம்ப ப்ரொஃபஷனல் ரஞ்சித் சார். நாங்க ஒரு சீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்தாங்களோ, லக்ஷ்யா, ரித்திக் மேலே போகும்போது அந்த ஃப்ளாகை நட்டு மேலே ஃபயர் பண்ணப்போ டெலிஸ்கோப்ல அவரோட கமாண்டிங் ஆஃபீஸர் ஒருத்தர் இருந்தாரு, கர்னல் சுனில் தாம்ப்ளே. அப்புறம் அவர் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஸோ அது ஒரு ஏர்லி மார்னிங் ஷாட், சன்ரைஸ் ஷாட். நாங்க லொகேஷன் போகும்போது ரொம்பவே இருட்டா இருந்துச்சு. ஏன்னா செட்டப்லாம் இருட்டில் தான் பண்ணணும். ஏன்னா முதல் சூரிய கதிர் வரும்போது ஷூட் பண்ணணும். ஸோ நாங்க அங்க போனது ஒரு இருட்டில், ஒரு சர்வீஸ் லைட் க்ரூ வச்சிருக்கிறத வச்சு நாங்க போனோம். அப்போ நாங்க அங்க பார்த்தோம், ஒரு மலையில ஒரு ஆள் மலையில அப்படியே சேர்ஸ் அடுக்கி வச்சிருந்தாங்க. அதுல ஒரு ஆள் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. யார் அவருன்னு பார்த்தேன். இவ்ளோ சீக்கிரம் யார் வந்திருப்பா? க்ரூவும் அப்பதான் வருது, நாங்களும் இப்பதான் வந்திருக்கோம்னு பார்த்தேன். யாரும் அங்க வந்திருக்க முடியாதுன்னு நினைச்சு அங்க போய் பார்த்தா பச்சன் சார் உட்காந்துருக்காரு. சீரியஸ்லி, நிஜமா அவரோட காஸ்டியூம்ல அப்படியே அவர் அங்க உட்காந்துட்டு இருந்தாரு. அப்படியே தன்னை தானே அந்த மூடுக்குள்ள கொண்டு வர, அதாவது ராத்திரி பூரா வெயிட் பண்ணி ஏதாவது நடக்குமான்னு எதிர்பார்க்கிற மூட். அதுக்காக அவர் பண்ண ப்ரிப்பரேஷன்ஸை பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து நாங்க நிறைய கத்துக்க முடிஞ்சது. எனக்கு ஆஸ் அ டைரக்டர் ஆல்சோ, அப்புறம் ஃபியூச்சர்ல ஆஸ் அ ஆக்டர் ஆல்சோ கமிட்மெண்ட்னா என்னன்றது அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். அவ்வளவு சுலபமா யாரும் பெரிய ஆர்டிஸ்ட் ஆக முடியாது. ஆமா, கண்டிப்பா. அது அவரோட கெரியர் ஸ்டார்ட் ஆனது 60ஸ்ல. அவரு இப்போ 2025ல எத்தனை வருஷம் கழிச்சும் கூட ஏதாவது யங் ஃபில்ம் மேக்கர்ஸ், யங் டைரக்டர்கிட்ட போய் கேளுங்க, நீங்க யார் கூட வேலை பார்க்க விரும்புறீங்கன்னு. அப்ப எல்லாரோட வார்த்தையும் இதுவா தான் இருக்கும், அமிதாப் பச்சன். யா, தட்ஸ் ஏ கிரெடிட். அதுக்கப்புறமா நீங்க ஷெகன்ஷாக்கு அப்புறம் கிங்கான படத்தில் எடுத்தீங்க, டான். ஆமா, நான் அதாவது ஷெஹன்ஷா லெவல்ல இருந்து இப்போ நெக்ஸ்ட் லெவல் பிரின்ஸ் வர போறாரு. ஆமா, எனக்கு ஷாருக் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. தில் சாத்தா ஏ படத்துக்கு அப்புறம் எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. அப்புறம் அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அவரை நீங்க நிறைய வாட்டி சந்திச்சிருப்பீங்க, அப்புறம் டிவிலையும் பார்த்துருப்பீங்க. அவரு ரொம்ப சாமிங்கான மனுஷன், ரொம்ப சந்தோஷமான மனுஷன். அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்வாரு, இந்த மாதிரி படம்லாம் ஏன் இப்போ வரதில்ல, சலீம் ஜாவேத் எழுதின மாதிரி. ஸோ இந்த மாதிரி கான்வர்சேஷன் தான் நடக்கும். அப்புறம் என் மைண்ட்ல எப்பவும் ஒன்னே தான் ஓடிக்கிட்டு இருக்கும், படங்களால தான் நான் வளர்ந்தேன். அப்புறம் நான் என்ன விரும்பினேன் அப்படின்னா, அந்த படங்களை நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். நான் ஏன் அதுல ஒரு படம் ரீமேக் பண்ணக்கூடாதுன்னு. அப்புறம் எனக்கு இப்படி ஒன்று தோணுச்சு, அதை மறுபடியும் எடுக்க முடியும் அப்படின்னு. அது அந்த நேரத்தில் ரொம்ப மாடர்னா இருந்துச்சு. 78ல ரிலீஸ் ஆச்சு, ரொம்ப மாடர்ன் டெம்போ, இதுல ரொம்ப மாடர்ன் மைண்ட் செட் இருந்துச்சு. அதனால நான் ஷாருக் கிட்ட பேசினேன், நான் டான் ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் அவரு எதுவும் கேட்காம சொல்லிட்டார், எஸ் எஸ் ஐ எம் டூ இட், லெட்ஸ் டூ இட். ஸோ இப்படிதான் டான் எடுத்தோம். அதை நினைச்சா இப்பவும் சந்தோஷமா இருக்கு. அந்த நேரத்துல ஷாருக் கான், பிரியங்கா சோப்ரா, இந்த 2 பெரிய ஆர்டிஸ்ட வச்சு படம் எடுக்கிறது புது டைரக்டருக்கு கஷ்டமான விஷயமாச்சு. சார், நான் பச்சன் சார் கூட வேலை செஞ்சதுனால அவர்கிட்ட வேலை செஞ்சா அப்புறம் வேற யார் கூட வேணாலும் வேலை செய்யலாம். அவரை விட பெரிய ஆள் யாரும் இல்ல. ஆனா அவர் கூட வேலை செய்யறது, அப்புறம் பிரியங்கா கூட வேலை செய்யறது, அப்புறம் ஓம்பூரி சார் கூட. நான் ஓம்பூரி சார் கூட 3 படங்கள் பண்ணேன், டான் 1, டான் 2, அப்புறம் லக்ஷேலியும் இருந்தாரு. அவர் கூட வேலை செய்யறதும் ரொம்ப டிஃப்ரெண்டாவே ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம் கிடைச்சது. ஏன்னா அவரு அவ்வளோ பெஸ்டான ஒரு ஆர்டிஸ்ட். அப்புறம் எந்த அளவுக்கு அவருக்கு பவர் இருந்துச்சுன்னா, அவரோட ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ்லயும் அவர் ஒரு ரெஸ்பெக்டை டிமாண்ட் பண்ணுவாரு, ஆக்டர் அண்ட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங். அவரை செட்ல சந்திக்கும் போது என்ன தோணும் அப்படின்னா, எப்படின்னா அது ஒரு நெருங்கிய சொந்த மாதிரி. அதாவது அவர்கிட்ட ரொம்ப ஈஸியா பழகிக்கலாம்.
அவர் தன்னை எப்பவுமே பெரிய ஆளா காட்டிக்கிட்டதே கிடையாது. கோல்டு மெடல் வின்னர், என்எஸ்டி வின்னர், நேஷனல் அவார்டு வின்னர் அப்படின்னு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஆளை சந்திக்கும் போது நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஓ காட் வில்லிங், அதாவது யார் எதுல பிலீவ் பண்றாங்களோ அதுல அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும், அதுல அவங்களுக்கு சக்சஸும் கிடைக்கும். ஆனா இவங்கள்ட்ட இது கத்துக்க முடியும். இவ்ளோ சொத்து சுகம் இருந்தாலும் அவ்வளோ ஹம்பிளா இருக்கிறது லைஃப்ல ரொம்ப அவசியமான ஒண்ணு. அத நான் இவங்க கிட்ட தான் கத்துக்கிட்டேன். மக்கள் யாராவது கேள்வி கேட்கறதுனா கேட்கலாம். ஃபரான் சார், உங்க மூவில பொயட்ரி ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி. ஸோ உங்களுடைய ஃபேவரட் போயம் என்னன்னு நீங்க சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட ஃபேவரட் போயம் பாத்தீங்கன்னா படத்துல இருந்து தான். அது ஜிந்தகி நாமிலே துபாரால இருந்து. जब जब दर्द का बादल छाया, जब गम का साया लहराया, जब आंसू पलकों तक आया, जब ये तन्हा दिल घबराया, हमने दिल को ये समझाया, दिल आखिर तू क्यों रोता है, दुनिया में यूं ही होता है, ये जो गहरे सन्नाटे हैं वक्त ने सबको बांटे हैं, थोड़ा गम है सबका किस्सा, थोड़ी धूप है सबका हिस्सा. आज तेरी बेकार ही नम है, हर पल एक नया मौसम है, क्यों तू ऐसे पल खोता है, दिल आखिर तू क्यों रोता है. நீங்க ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. இப்போ நாம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். கண்டிப்பா. இப்போ நாம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்தில் ஃபரான் அக்தர் மீது கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் தொடரும். அவரு எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னாருன்னா, டாக்டர், அதாவது he doesn't have much time. அப்புறம் ஒரு ஃபோன். சாரி. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நம்மளோட விருந்தாளி ப்ரொடியூசர், டைரக்டர், ரைட்டர், ஆக்டர் ஃபரான் அக்தர். ஆப்கி அதாலத்தில் அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் ஃபிலிம் ஸ்டார் ஃபரான் அக்தர் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவரு அவருடைய தப்புகளால கத்துக்கவே இல்லை. ஃபரான் அக்தர், நம்ம லக்ஷ் படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. சொல்லுங்க. பல மாதங்களா லடாக்லயே தங்கி இருந்தீங்க. அமிதாப் பச்சனுடைய டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆனா அந்த படம் ஓடல. அதாவது நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னா, இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி பிஸ்னஸ் ஆகலன்னு தான் சொல்லணும். அப்போ ரஜித் சார், நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, எனக்கு இதயமோ உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதாவது சின்ன வயசுலேருந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க, நம்ம எல்லாரும் மனசார உழைச்சு நம்ம வேலை செஞ்சோன்னா அதோட விளைவு எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும்னு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி எப்பவுமே நமக்கு நடக்கல. இருந்தாலும் இது எப்பவும் உலகமா இருக்கிறதால நம்மளே எப்பவும் தேத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி தான் போகணும். ஸோ அப்படி நடந்துச்சு. ஆனா இது என் மனசுல பல வருஷமா இருந்துச்சு. அந்த ஃபிலிமோட ஷூட்டிங்கை நாங்க பண்ணது IMIல 2003ல. 2004ல படம் ரிலீஸ் ஆச்சு. 2017ல நான் டெஹ்ராடூனுக்கு போனேன். அப்புறம் அங்க என்னோட மியூசிக் கான்சர்ட் ஒன்று நடந்துச்சு. அப்புறம் நான் கிட்டத்தட்ட 13 வருஷம் கேப்ல டெஹ்ராடூனுக்கு திரும்பி போய்கிட்டு இருந்தேன். அப்போ நான் IMIக்கு காண்டாக்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தேன், நான் டெஹ்ராடூனுக்கு வந்துகிட்டு இருக்கேன், IMIயை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு. அங்க நான் ஷூட்டிங் பண்ணியிருக்கேன், அங்க ஆளுங்களை நான் பார்க்க விரும்புறேன்னு சொன்னேன். மறுபடியும் அந்த லொக்கேஷனுக்கு போக விரும்புறேன்னு. அப்போ அவங்க எங்களை ரொம்ப அன்போட மரியாதையை ரிசீவ் பண்ணாங்க. எங்களுக்கு அந்த எல்லா இடத்தையுமே சுத்தி காமிச்சாங்க. அப்புறம் அங்க ஒரு புது மெஸ் ரெடியாச்சு, விக்ரம் பத்ரா மெஸ். எங்களை அங்க கூப்பிட்டாங்க. அப்புறம் அங்க இருந்த எல்லா கேடட்ஸும் ஒன்று சேர்ந்தாங்க. அது 400-500 பசங்க இருப்பாங்க. அப்புறம் அவங்க எங்களை கேட்டாங்க, நீங்கள் ஏதாவது 2 வார்த்தை பேசக்கூடாதான்னு. அப்போது நான் அவங்க கிட்ட சொன்னேன், அதாவது நான் பண்ண லக்ஷய் படம் எதுக்காக பண்ணேன் அப்படின்னா, ஏன்னா எங்கள் அப்பா அவர் 2000 இல்லை 2001ல் கார்கிலுக்கு போனார். அப்புறம் அங்கே ஃபாலிங் சோல்ஜர் கார்கில் மெமோரியலில் ஒரு மலர் வளையம் மரியாதையை செலுத்த வச்சார். அப்புறம் நாங்கள் அங்கே ஒரு ஹை ரேங்கர் ஆஃபீஸரை சந்திச்சோம். அவரு எங்க அப்பா கிட்ட என்ன சொன்னாருன்னா, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களே அமித் சார், உலகம் பூரா சொசைட்டில மக்கள் இந்தியன் ஆர்மியை ரொம்ப புகழ்றாங்க. நாங்க முடியாத ஒரு காரியத்தை சாதிச்சு காட்டியிருக்கோன்னு மக்கள் சொல்றாங்க. அதாவது சோல்ஜர்ஸ் ஆர் ஃபைட்டிங் அப்ஹில் விச் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். இருந்தாலும் எங்களோட அதாவது மிஷினை நிறைவேற்றணும் அப்படின்னு. ஆனா இந்த பாராட்டுக்கு அப்புறமாவும்
ஆஃபீஸர்ஸோட எண்ணிக்கை யங்ஸ்டர்ஸ்ல ஆஃபீஸர்ஸோட எண்ணிக்கை பாத்தீங்க அப்படின்னா அது வருஷா வருஷம் குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது மக்களுக்கு இந்த கெரியர் ஆப்ஷன் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ எங்க அப்பா என்ன சொன்னாரு அப்படின்னா, பசங்களை அப்புறம் பொண்ணுங்களை இன்ஸ்பயர் பண்றதுக்காக ஒரு படத்துக்கு கதை எழுதுறேன் அப்படின்னு. அப்ப அவரு லக்ஷய் படம் எழுதினாரு. அந்த படத்தோட கதையை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். ஸ்கிரிப்ட் எழுதினதும் ஸ்கிரிப்ட் கேட்டதும் அப்புறம் படம் எடுத்தேன். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ்ல என்ன நடக்கணுமோ அது நடந்தது. நான் அங்க இருக்கும்போது இந்த கதையை சொன்னேன். அப்போ அங்க மேஜர் சார் இருந்தாரு. அப்போ அவரு மைக்கை வாங்கி சொன்னாரு, ஃபரான் சார், நான் உங்களுக்கு ஒன்று காட்ட விரும்புறேன் அப்படின்னு. அப்புறம் அவர் ஒரு கேடட் கிட்ட ஒன்று கேட்டாரு. அது என்னன்னா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்கள இங்க வந்திருக்க யார் யாரெல்லாம். அவர் ஒரு லிஸ்ட் எடுத்தாரு. லக்ஷய் படம் பார்த்ததுக்கப்புறம் யார் யாரெல்லாம் இங்க வந்திருக்கீங்கன்னு. அப்புறம் கிட்டத்தட்ட 60% மக்கள் கையை தூக்குனாங்க, நாங்க லக்ஷய் படம் பார்த்துட்டு தான் வந்தோன்னு. ஸோ அந்த நொடியில அந்த நிமிஷத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எந்த விஷயம் எனக்கு ஃபெயில் ஆச்சுன்னு நான் நினைச்சனோ அது ஆக்சுவலா ஃபெயில் ஆகல. அப்புறம் நான் இதையும் உணர்ந்தேன், நாங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறதால நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் இருக்கோம் அப்படின்னு. ஸோ அவங்க பேசுற பேச்சு எல்லாமே பிசினஸ் பத்தி தான் இருக்கும், பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தி தான் இருக்கும். ஸோ ஒரு சில வாட்டி நாங்க இதை மறந்துடுவோம். படங்களோட இந்த எஃபெக்ட் இருக்கே அது இந்த சொசைட்டில இருக்கும் அப்படின்னு. அவங்க எப்படி எவ்வளோ டீப்பா, அதாவது ஒவ்வொரு வாட்டியும் அதை அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ எனக்கு இது ஒரு ரிமைண்டர் மாதிரின்னு தான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் நான் எந்த வேலை செஞ்சாலும், அதாவது இதுக்கப்புறம் நான் எந்த வேலை செஞ்சாலும் நான் இதுல மட்டும் சிக்கிடக்கூடாதுன்னு. இந்த வீக்கெண்டோட கலெக்ஷன் என்னதுன்னு, நான் நல்லா வேலை செய்யணும், என்னோட ஸ்கிரிப்ட் என்னன்னு நான் தான் முடிவு பண்ணணும். இதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒரு வேலை இன்னைக்கு இல்லாட்டியும் நாளைக்கோ இல்ல நாளானிக்கோ வந்துருவாங்க. பாருங்க, நார்மலி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி தான் நினைப்பாங்க. கமர்ஷியலி சக்சஸ் ஆகலன்னா, பணம் சம்பாதிக்கலன்னா, சொல்லுங்க. அப்போ அந்த மாதிரி படங்கள்ல கை வைக்க கூடாதுன்னு பொதுவா சொல்லுவாங்க. ஆனா நீங்க மறுபடியும் லடாக்கு போயிட்டீங்க. அப்புறம் வார பேஸ் பண்ணி படம் எடுத்தீங்க. ஆமா. மறுபடியும் அதே வேலை பண்றீங்க. ஆக்சுவலா எனக்கு லடாக் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் உண்மையிலே நான் என்ன சொல்லணும்னா, லக்ஷ்காக தான் லடாக்கே போனேன். அதுக்கப்புறம் நான் லடாக் போனது பாக் மில்கா பாக்காக, அப்புறம் இப்போ 120 பஹதூர்காக. அப்புறம் இந்த கதைங்க எப்படிப்பட்டது அப்படின்னா, இதை பத்தி நாங்க யோசிக்கவே மாட்டோம். ஒருவேளை இந்த ஷூட்டை நிலாவில் எடுக்கணும்னா கூட நாங்க யோசிக்காம அங்க போயிடுவோம். நிஜமா தான் சொல்றேன், நிலாவுக்கே போயிடுவோம். ஏன்னா அந்த மக்கள் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா அவங்க தைரியமானவங்க. ஏன்னா அவங்க என்ன அடைஞ்சிருக்காங்க, அவங்க எந்த மாதிரி போராடி இருக்காங்க, அவங்க தைரியம் என்ன, அவங்க நம்மள ஒரு ஆர்டிஸ்டை கேரி பண்ணியிருக்காங்க. அது 1962ல நடந்திருக்கலாம். ஆனா அதோட ஃபீலிங், பேஷன், எனர்ஜி, அந்த ஸ்கிரிப்ட், கதை கேட்கும்போது அது நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதனால நமக்கு என்ன தோணும்னா, எங்க போகணும்னாலும், அதாவது -10ல ஷூட் பண்ணணும்னாலும் நோ ப்ராப்ளம். அதாவது தினமும் விடிய காலையில எந்திரிக்கணும்னாலும், 2:30-3 மணிக்கு லொக்கேஷனுக்கு போகணும்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க அதை பத்தி யோசிக்க மாட்டோம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இந்த படத்தை எடுத்ததுக்கு. அப்புறம் இந்த கதை பல வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்திருக்கணும், ஆனா இன்னைக்கு எடுத்திருக்கேன். நான் இதுக்காக ரொம்ப பெருமைப்படுறேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹக்கீகத் படம் எடுத்தாங்க. சொல்லுங்க. ஆனா அதுவும் இதே சினரி லெவல்ல தான் இருக்கு. ஆனா அவங்க இதை ஸ்பெசிஃபை பண்ணல. ஆமா, அப்போ ஸ்பெசிஃபை பண்ணல. ஆனா அதோட இன்ஸ்பிரேஷனை பாத்தீங்கன்னா, அது எனக்கு தெரிஞ்சு அது 94ஓ 95ஓ அப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த டைம்ல இந்தியா சைனா வார் நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது அந்த வார் நடக்கும்போது நம்ம ஜெயிக்க முடியல. அந்த டைம்ல மாரல பாத்தீங்கன்னா நம்ம மாரல் ரொம்பவே டவுனா இருந்துச்சு. ஸோ அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும். இந்த பாட்டு அதுல இருந்துச்சு, மேரே வத்தன் கே லோகோ ஜரா ஆக்கோமே பர்லோ பானி. இது நம்மளோட நாட்டுக்கு ஒரு ஷவுரோ மாதிரி, நம்ம நாட்டை லிஃப்ட் பண்றதுக்காக எடுத்தோம். இந்த பாட்டும் இந்த படமும் பண்ணோம். அப்புறம் ரொம்பவே நல்ல படம். அப்போ நீங்க எதுக்கு எடுத்தீங்க? சார் அது ரொம்பவே நல்ல படம். அது ஒரு டிஃப்ரெண்ட் பீரியட்ல தான் எடுத்தாங்கன்னு சொல்லணும். இல்ல நான் எதுக்காக கேக்குறேன்னா, ஆபரேஷன் சிந்தூரை பத்தி எடுத்திருக்கலாம், நாம அதுல ஜெயிச்சோம். ஆனா 62 வார்ல நாம தோத்துட்டோம். அதை பேஸ் பண்ணி எதுக்காக படம்? ஆனா சார் 62 வார்ல நம்மளோட மிகப்பெரிய வெற்றி இந்த பேட்டில் தான். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இந்த நிலைமையில கூட அந்த நேரத்துல இந்தியா எல்லாத்துலயும் தோத்துக்கிட்டு இருக்கும்போதும் கூட அந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல நம்மளால அவங்கள தோக்கடிக்க முடியல. அங்க ஒரு போஸ்ட் இருந்துச்சு, அது அவங்க இழக்கல.
அதுல நமக்கு இந்த ஒரு உணர்வு ஏற்படும். லைஃப்ல விஷயங்க இந்த வார் பத்தி மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கைய பத்தியும் இருக்குன்னு. உங்களோட லைஃப்லயும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஒரு சில தடவை உங்களோட வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி நடக்கும். அதுல நீங்க நிறைய தோத்துருப்பீங்க. ஆனா ஒருவேளை நீங்க ஷேதான் சிங் மாதிரி, அப்புறம் 120 ஜவான் மாதிரி உங்களுக்குள்ள தைரியம் இருந்துச்சுன்னா, அப்புறம் நீங்க எப்படியாப்பட்டவங்களையும் நீங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அவங்க கூட போராடி ஜெயிக்க முடியும். அது ஒரு இன்ஸ்பிரேஷன் சார். ஆமா. ஆனா உங்களோட ப்ரமோஷனை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளோட 120 மாவீரர்கள் கிட்டத்தட்ட 3000 சைனீஸ தோக்கடிச்சிருக்காங்க. உண்மை இத மக்கள் எப்படி நம்புவாங்க? சார். இதுதான் ஆக்சுவலி எங்க அப்பா சொல்லுவாரு. இது இந்த ட்ரூத்ல, உண்மையிலையும் அப்புறம் ஃபிக்ஷன்லயும், ஃபிக்ஷன்ல நீங்க ஜஸ்டிஃபை பண்ணியே ஆகணும். ஒருவேளை நான் கதை எழுதுனா நான் சொல்லுவேன், இங்கிருந்து மனுஷன் குதிச்சான்னு. ஒரு பையன் 15 அடுக்கு மாடியில இருந்து விழுந்தான். கீழே விழும்போது அவனுக்கு ஒரு சின்ன ஸ்கிராட்ச் தான். அப்புறம் அவன் ஏஞ்சி இப்படி தட்டிட்டு போயிட்டே இருக்கான். ஆனா படத்துல பார்த்தா எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க, ஒரு ஆளு 15 அடுக்கு மாடியில இருந்து குதிச்சா அவனுக்கு எதுவும் ஆகாம இருக்குன்னு. ஆனா நீங்க இதே கதையை நியூஸ் பேப்பர்ல படிச்சீங்க அப்படின்னா, ஒருத்தன் 15 அடுக்கு மாடியில இருந்து விழுந்து அவனுக்கு எதுவுமே ஆகலன்னு நீங்க நம்புவீங்க. ட்ரூத் அலோஸ் யூ டு டூ திங், ரிஃப்ளெக்ஷன் டஸ் நாட் அலவுட். ஸோ இந்த கதையில நடந்தது அது எப்படி உண்மையோ அது உங்களால நம்ப முடியாது. இது ரைட்டரால எழுத முடியாது. இவங்க என்ன பண்ணாங்கன்னு, அவங்க எப்படி ஜெயிச்சாங்க, அவங்க எப்படி மற்ற சோல்ஜர்ஸ்க்கு, மற்ற ஆர்ம் ஃபோர்ஸஸ்க்கு, நம்ம சொசைட்டிக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமானது. அப்புறம் நான் இந்த ஜாய் ஆஃப் டிஸ்கவரிய ஆடியன்ஸ்க்காக கொடுக்க போறேன். அவங்க படம் பார்த்தாங்கன்னா உங்களால என்ன நடந்திருக்கும்னு கணிக்க முடியும்னு நம்புறேன். நீங்க சொன்னது சரிதான், நம்புறது கஷ்டம். ஒரு படத்துல இப்படி காட்டுனா, ஒரு பிளேன் கிராஷ் ஆயிடுச்சு, அதுல 262 பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் உயிரோட வந்திருக்காங்க. ஆமா, கண்டிப்பா சமீபத்துல நடந்திருக்கு. ஒருவேளை இதை படத்துல காட்டணும்னா அவங்க இது எப்படி நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நடக்கும். ரியல் லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் நடக்கும். அது லாஜிக்கலா இருக்காது. ஸோ 1962ல இந்த மாதிரி தான் ஒன்று நடந்திருக்கு. ஆனா இந்த படத்தை பத்தி சில கான்ட்ரவர்சிஸும் வந்துச்சு. யாதவ் மகாசபா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அஹி ரெஜிமெண்ட்டை நீங்க சரியா காட்டல. ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க மேஜர் ஷைதான் சிங் மேல இருந்திருக்கு. ஒருவேளை நான் மேஜர் சைதான் சிங் பாட்டி மேல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி நான் படம் எடுத்திருந்தா, நான் டைட்டில் சைதான் சிங்னு தான் வச்சிருப்பேன். அது எனக்கு ரொம்ப ஈஸியான வேலை. இதுல கான்ட்ரவர்சி இருந்திருக்காது. சைதான் சிங் படம் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த படம் ஃபுல் கம்பெனி பத்தி. அதுக்கு நாங்க வச்ச பேர் 120 பவுதூர். ஏன்னா மற்றவங்க அவங்களுக்கும் அந்த பேட்டில் ஜெயிக்கிறதுல ஒரு பங்களிப்பு இருக்கு. கண்டிப்பா அவங்களுக்குமே ஈக்குவலான பங்களிப்பு இருந்திருக்கு. அப்புறம் சமீபத்தில் ஒரு ட்ரெய்லர் இப்பதான் வந்தது. அதுல ஒரு கேரக்டர் என்ன சொல்லும் அப்படின்னா, நாங்க அஹீர் அன்பா கேட்டா உயிரை கூட கொடுப்போம், ஆனா நாட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தா ஒன்னும் இல்ல 100 பேரோட உயிரை கூட பறிப்போம். அந்த மாதிரி டைலாக். ஸோ ஒரு ஒரு பையன் இருக்கான். அவன் என்ன ரொம்ப நாளாவே ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான். அவன் என்ன சொன்னான்னா, நீங்க ஹீரோ பத்தி எதுவுமே சொல்லல, ஹீரோவோட பேரை ஏன் நீங்க எடுக்கவே மாட்டீங்கன்னு. நேத்திக்கு அவனோட மெசேஜ் எனக்கு ஒன்று வந்துச்சு ட்ரெய்லருக்கு அப்புறம். அவன், ஃபரான் சார் நீங்க இந்த டைலாக ட்ரெய்லர்ல போட்டிருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாம ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்காதுல்ல அப்படின்னு. நான் உங்க கூட ஒரு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். அதாவது நம்மளோட ஜட்ஜ் ரிட்டையர்ட் மேஜர் ஜெனரல் சஞ்சய் சூரி சார், இவரு குமாவ் ரெஜிமெண்ட். கண்டிப்பா. தேங்க்யூ சார். நீங்க இந்த படத்தை பத்தி, இந்த ஃபீல்டை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பா. நீங்க இப்போ பேசிட்டு இருக்கும்போது எனக்கு புல் எரிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் கமிஷனர் ஆனப்போ சென்டருக்கு போனேன். அப்போ மேஜர் சைதான் சிங் அவரோட கதை, அவரோட பேட்டில் கதை, அங்க அவரோட ரேடியோ செட் இருந்தது, ஹெல்மெட் இருந்தது, அப்புறம் டைரி இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மோட்டிவேஷனலா இருந்தது. அப்புறம் இன்னைக்கு நீங்க எடுத்த படம் உண்மையிலே என்னோட கம்பெனில, என்னோட பட்டாலியன்ல 50% போனாங்க. அப்புறம் நானும் போயிருக்கேன். அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது அங்க என்ன கிடைக்குதோ அதை தான் சாப்பிடுவோம். அப்புறம் நாங்க எல்லாருமே ஒன்னா உக்காந்து சோளா ரொட்டி சாப்பிடுவோம். அது ஒரு விசித்திரமான கதை, அற்புதமான கதை. அவன் அவனோட குடும்பத்தையும் மறந்து, நாடு, அவனோட கல்ச்சர், அவனோட மூதாதையர்கள் பத்தி யோசிச்சு உயிரை தியாகம் பண்ண கூட தயாராயிடுவாங்க. இந்த காலத்துக்கு இப்படியான ஒரு படம் தேவைப்படுது. தேங்க்யூ. பாத்தீங்கன்னா
மேஜர் சார் கிட்ட இருந்து உங்களுக்கு இவ்வளவு பெரிய சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு. இதை விட வேற என்ன வேணும்? இல்ல, எனக்கு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸா தான் இருக்கு. அவரோட ரூலிங்ஸ் நல்லா இருந்தது. பப்ளிக் யாராவது கேள்வி கேட்கலாம்? 20 வருஷத்துக்கு முன்னாடி லக்ஷய்னு உங்க படம் ஒன்னு வந்துச்சு. அந்த ஷூட்டிங்கை நீங்க லடாக்ல தானே பண்ணீங்க. அப்புறம் இன்னொரு மூவி உங்களோடது வருது, எக்ஸோபீஸ் பஹாதூர். இப்போ அந்த ஷூட்டிங்கும் லடாக்ல தான் நடந்துட்டு இருக்கு. சோ நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, அப்போதைக்கோ இப்போதைக்கோ லடாக்ல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஆமா, நிறையவே வித்தியாசம் இருக்கு. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நிறையவே வித்தியாசம் இருக்கு. நாங்க லடாக்கு லக்ஷய் ஷூட்டிங் போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எந்த மொபைலும் வேலை செய்யாது. நாங்க எல்லாரும் ஷூட்டிங்க்கு அப்புறம் ஒரு லைன்ல நிக்கணும். ஹோட்டலுக்கு வெளியே ஒரு பிசிஓ இருக்கும். அங்க இருந்து தான் நாங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ண முடியும். பச்சன் சார்ட்ட மட்டும்தான் சேட்டலைட் ஃபோன் இருந்துச்சு. அவர் பேசுவாரு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிருக்கு. அங்க இருக்க ரோட்ஸ் கனெக்டிவிட்டி ரொம்பவே டெவலப் ஆயிருக்கு. ஒன்னே ஒன்று மட்டும், அது அப்பவும் சரி இப்பவும் சரி சேம் டு சேமா தான் இருக்கு. அது லடாக் மக்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி, அவங்க அன்பு, அது அப்படியே தான் இருக்கு. பாக் மில்கா பாக் படத்தை பத்தி நீங்க சொன்னீங்க. லடாக்ல தான் அதோட பெரும்பாலான ஷூட்டிங் நடந்ததுன்னு. அப்புறம் அந்த படத்துல 17 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் ரெக்ரூட் ரோல் பண்ணணும். அப்புறம் அந்த ரோல்குள்ள போறது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்திருக்கும்ல? சார், சேலஞ்சிங் இதுதான். ஆனா நான் மில்கா சிங் சாரை சந்திச்சப்போ அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி தான். அது நான் அவரை சந்திக்க சண்டிகருக்கு போயிருந்தேன். அப்போ அவருக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இன்னைக்கு வராதீங்க, எனக்கு உடம்பு சரியானதும் நானே மும்பைக்கு வரேன்னு சொன்னார். அப்புறம் நான் என்னோட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் தினமும் காலையில் 8 மாதம் விடிய காலைல 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிடுவேன். அப்புறம் மும்பையில் ஒரு இடம் இருக்குது, பிரியதர்ஷினி பார்க். அங்கே 400 மீட்டர் ட்ராக் இருக்குது. அங்கே 5 மணிக்கு போய் சேருவேன். அப்புறம் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தினமும் காலையில் ஃபார் 8 months தினமும் அங்கே போய் ட்ராக் அண்ட் ஃபீல்ட் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ நான் அங்கே ஒரு நாள் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த நேரத்தில் சடனாக ஒரு சத்தம் வந்துச்சு. அது எப்படின்னா, போலீஸ் ரன்னர்ஸ் இருந்தாங்க, வெஸ்டர்ன் ரயில்வே ரன்னர்ஸ் இருந்தாங்க, அப்புறம் அவங்க நேவி ரன்னர்ஸும் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனல் அத்லெட்ஸ். அங்கே ஒரே அடாவடியாக தான் இருந்துச்சு. எல்லாரும் என்னமோ குசுன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தர்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவரு மில்காச்சி வந்திருக்காருன்னு சொன்னாரு. அவர் அங்கே வர விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ மில்கா சார் ட்ராக் சூட்டில் வந்திருந்தாரு. மில்கா சார் அங்கே வந்தார் ட்ராக் சூட்டில். அப்புறம் அவர் பிரியதர்ஷினி பார்க்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் முதல்ல எல்லா அத்லெட்ஸும் போய் அவரோட காலை தொட்டு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, பேசினாங்க. அப்புறம் மில்கா சார் எல்லார்கிட்டையும் ஒவ்வொருத்தரை பற்றியும் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. நீ என்ன டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுற, நீ எவ்வளோ தூரம் ஓடுற, ஓகே நீ பாக்ஸரா இல்லை நீ இதுவா. அப்புறம் சரியா 2 மணி நேரம் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மில்கா சார் வந்திருக்காருன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர் அப்புறம் 2 மணி நேரம் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அவங்கள கொஞ்சம் கூட இந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்கல. என்கிட்ட டைம் இல்லை, நான் சீக்கிரமா எங்கேயாவது போகணும் அப்படின்னு. அவர் எல்லாரு கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு. இட் வாஸ் அன் அமேசிங் திங் டு சே. அதுக்கப்புறம் அவர் வந்தாரு. அமேசிங். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு புரியும் அது அதாவது எப்படிப்பட்ட மனுஷனை நம்ம போர்ட்ரேட் பண்ண போறோம்னு, சொல்லாமலேயே பார்க்கறத வச்சு. அப்புறம் அவர் வந்தாரு. நான் அவரை சந்திச்சேன். பார்த்தோன்னு சொன்னேன், மில்கா சார் உங்களை பார்த்ததுல சந்தோஷம். அப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஜாகிங் பண்ணிட்டே பேசலாம் அப்படின்னு. ஸோ அவருக்குள்ள அந்த 17-year-old அத்லெட்டிக் அப்பவும் உயிரோட இருந்தாரு. அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த ஆளு அவருக்கும் அவரோட ரியல் ஏஜ் தெரியாது. அப்போ அவரு கண்டிப்பா லேட் 70sல இருந்தாரு. ஸோ அவரு லேட் 70sலேயே அவ்வளோ எங்க இருக்க முடிஞ்சதுன்னா, நான் அப்போ 30sல இருந்தேன், நான் ஏன் 17க்கு போக முடியாதுன்னு. ஸோ அப்படிதான் நான் அவரை அப்ரோச் பண்ணேன். இல்ல, உங்களுக்கு பஞ்சாபி பேச தெரியாது, ஆனா உங்களுக்கு சிக் சமூகத்தோட எந்த அனுபவமும் கிடையாது. நீங்க மும்பையை சேர்ந்தவர். ஆமா ஆமா ஆமா, அதுக்காக உழைக்க வேண்டியதாயிடுச்சு. என்னோட பஞ்சாபி டைலாக் கோச் இருந்தாரு. அவர் கூட நான் என்னோட எல்லா டைலாக்ஸையும் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் மூமெண்ட்ஸ்ல சொல்லணும்னா அது எப்படி சொல்லணும்னு அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஆனா நாங்க சண்டிகர் போகும்போது அங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்துச்சு. அங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அப்புறம் மில்கா சார் அவரோட ஷூவை எனக்கு, அவரு ரோம் ஒலிம்பிக்ஸ்ல போட்டது அந்த ஷூஸை எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு. யா, இட்ஸ் வண்டர்ஃபுல். அதுக்கப்புறம் அங்க ஒரு மீடியா இருந்துச்சு, கொஷின்ஸ் கேட்க வந்தாங்க. அப்புறம் அவரும் கேள்வி கேட்கணும்னா கேளுங்கன்னு சொன்னாரு. ஸோ அங்க ஒரு லேடி இருந்தாங்க, லோக்கல் நியூஸ் பேப்பர்லேருந்து வந்தவங்க. அவங்க டைரக்டர் ராகேஷ் மெஹ்ரா கிட்ட கேட்டாங்க, ராகேஷ் சார், நீங்க மில்கா சிங்கை பத்தி படம் எடுக்கிறீங்க, அவர் ஒரு பஞ்சாபி, அப்புறம் நீங்க ஏன் ஒரு பஞ்சாபிக்காரங்கள செலக்ட் பண்ணல?
ஒய் டோன்ட் யூ டேக் அ சிக் ஆக்டர்? அதாவது ஒய் ஆர் யூ காஸ்டிங் சம்படி ஹூ இஸ் நாட் ஆல் திஸ்? ஸோ ராகேஷ் ஆப்வியஸ்லி அவரோட ஆக்டரை ப்ரொவைட் பண்ணுவார்ல. அவர் ரொம்ப ஸ்வீட்டான பதில் கொடுத்தாரு. இல்லை ஆக்டரோட வேலை எல்லா ரோல்லையும் ஃபிட் ஆகிறது தான் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அவங்க கேட்ட கேள்வி என்னோட மனசில் பட்டுருச்சு. நிஜமாக சொல்கிறேன், அப்போ எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காகவும் இருந்துச்சு, கோவமும் வந்துச்சு. என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்கிறாங்களான்னு. ஆனால் அந்த ஃபீலிங் போனதும் நான் என்ன உணர்ந்தேன்னா, இந்த படத்தில் மக்கள் எல்லாரும் மில்கா ரோல் யார் பண்ணுறாங்களோ அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றத பார்க்கறதுக்கு தான் இருந்தாங்க. அப்படி கேட்டு எனக்கு எந்த மாதிரி ஃபியூலை கொடுத்தாங்கன்னா, அவங்களோட காமெண்ட்ல இந்த மாதிரி ஒரு பெண்மணி யோசிக்கிறாங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி 1000 லட்சக்கணக்கில் இருப்பாங்க. அவங்க கேட்பாங்க மில்கா ரோல்ல அவங்கள எதுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு. ஸோ எனக்கு அது நிறைய எனர்ஜியை கொடுத்துச்சு. இந்த ரோலை நான் ரொம்ப நல்லாவே பண்ணணும்னு. ஒருவேளை அவங்க இந்த கேள்வி கேட்கலன்னா நான் இந்த அளவுக்கு பண்ணியிருப்பேன்னு தோணலை. ஸோ எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. உண்மையிலேயே நீங்க எப்படி மில்கா சிங்க போர்ட்ரேட் பண்ணீங்களோ அது உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான ரோல். தேங்க்யூ. நீங்க அந்த ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. ஆனா படத்துல நீங்க மில்கா சிங்க ரொமான்டிக்கா மாத்தின மாதிரி இல்ல. ஆக்சுவலி இல்லை, அவரு ரொம்ப ரொமான்டிக்கானவர். பாட்டெல்லாம் பாட மாட்டாரு, ஆனால் ரொமான்டிக்கானவர் தான். ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கு, நாங்கள் மில்கா சார்கிட்டையும் அவரோட ஒய்ஃப் கிட்டேயும் நாங்கள் கலந்து பேசினப்போ அப்போது ஆஸ்திரேலியாவில் ஒரு சீன் இருந்தது. அப்போது அங்கே அவரை பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அங்கே சந்திக்கிறாரு. ஒரு ரொமான்டிக் சீன் ஒன்று நடக்கும். அது ஆஸ்திரேலியாவில். அதனால அவரோட ஃபோக்கஸ் ஸ்போர்ட்ஸ்லேருந்து அவுட் ஆகிடும். ஸோ ராகேஷ் சொன்னார், இந்த ஒரு சீனில் மட்டும்தான் கிஸ்ஸிங் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், மில்கா சாருக்கும் ஆன்ட்டிக்கும் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நீங்கள் சொன்னீங்களா? ஸோ நான் முதல்ல அவர்கிட்ட நான் கேட்டேன். நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, நாங்கள் இந்த சீன்ஸ் எல்லாம் காட்ட போகிறோம், நீங்கள் கம்ஃபர்டபுளா அப்படின்னு. அப்போது மில்கா சார் ரொம்பவே ப்ளஷிங் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. மொத்தமாக செவந்துட்டாரு. பட் ஹி வாஸ் ஸ்மைலிங். ஆன்ட்டியும் ஒரு பெஸ்ட் ஆன்சர் தான் கொடுத்தாங்க. இல்லை ப்ளீஸ் நீங்கள் காட்டுங்க. இதுக்கு முன்னாடி இவருக்கு எத்தனை அஃபேர்ஸ் இருந்ததுன்னா, அதாவது நாங்கள் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நிறைய அதாவது பாத்தீங்கன்னா அவருக்கு ஏகப்பட்ட அஃபேர்ஸ் இருந்திருக்கு. ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய இருந்துச்சு. அப்பதான் நான் ரிலாக்ஸ் ஆனேன். அதாவது இருக்கு, அவருக்குள்ள நிறைய ரொமான்டிக் ஹிஸ்டரிஸ் இருந்திருக்கு. சோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அவரை சந்திச்சீங்களா? ஆமா, உங்களோட நான் நிறைய தடவை சந்திச்சேன். நாங்க சேர்ந்து லண்டனுக்கு போனோம். நாங்க சேர்ந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நான் எப்ப சண்டிகருக்கு போனாலும் அவரையும் அவர் ஃபேமிலியும் நான் சந்திச்சுட்டு தான் வருவேன். ஒருவேளை அவரு மும்பைக்கு வந்தாலும் அவர் ஃபேமிலி மும்பைக்கு வந்தாலும் என்ன சந்திச்சுட்டு தான் போவாங்க. அதாவது சந்திப்பு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் ஃபோன்லயும் பேசுவோம். உண்மையிலேயே சொல்லப்போனா இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, கோவிட் வந்துச்சு. அது அவர் கோவிட்ல இறந்துட்டாரு. கூடவே அவரோட ஒய்ஃப் கூட இறந்துட்டாங்க கோவிட் அப்போ. அது அப்போ ரொம்பவே கஷ்டமான ஒரு காலமா தான் அவர்கிட்ட இருந்துச்சு. கடைசியா எப்ப பேசுனீங்க? கடைசியா நான் அவர்கிட்ட பேசினது, அவரு சண்டிகர்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. என்னால போக முடியல. எதுக்குன்னா எல்லாமே க்ளோஸ்டா இருந்துச்சு. ஃப்ளைட்லயும் போக முடியாது, போறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருந்துச்சு. ஆனா அவரோட மகள் சோனியா, அவ என்னோட தங்கச்சி மாதிரி ஃபேமிலி தான். ஸோ அவ அங்கிருந்து ஃபோன் பண்ணா. ஒரு நாள் அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருப்பேன், ஆன்ட்டி அங்கிள் எப்படி இருக்காங்க அப்படின்னு. ஒரு அப் டவுன் இருந்துட்டே இருந்துச்சு. இன்னைக்கு நல்லா இருக்காங்க, நாளைக்கு. அவ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவரு ஹீ டசன்ட் ஹவ் மச் டைம்னு. அப்புறம் அவரோட ஃபோன், சாரி, அவருக்கு ஃபோனை கொடுத்தா. அவ என்ன சொன்னான்னா, நான் ஃபோனை காதில் வைக்கிறேன், நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினா, குட் பை சொல்லணும்னா நீங்கள் சொல்லிடுங்க. ஸோ அதான் லாஸ்ட் டைம் ஐ டோல்ட் ஹிம் ஐ லவ் ஹிம் ரியலி. ஐ எம் வெரி சாரி, என்னால் அங்கே வர முடியல, சூழ்நிலை அந்த மாதிரி. என்ன பண்ண முடியும்? அது அப்படிப்பட்ட ஒரு நேரம். ஏன்னா கோவிட்ல யாராலையும் எங்கேயும் வெளியே போக முடியும். நிறைய பேருக்கு இப்படி ஆமா. நடந்திருக்கு. அப்புறம் எங்களால உங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியுது. படம் பண்ணும்போது அவர் கூட உங்களுக்கு ஒரு எமோஷனல் பாண்டிங் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், உண்மைதான். ஐ மீன், நான் ஹானஸ்டாக சொல்கிறேன். நான் அப்சல்யூட்லி ஆஃப் ஐ லவ் மை ஃபாதர், ஐ ரெஸ்பெக்ட் மை ஃபாதர். ஆனால் அவரை மாரியும் கூட நிறைய பேர் என் லைஃப்பில் வருவாங்க. ஒரு ஃபாதர் ஃபிகர் மாதிரி நம்ம லைஃப்பில் வருவாங்க. அண்ட் டெஃபினெட்லி மில்கா சார் ஒரு அப்பா மாதிரி தான், ஆஃப்டர் மை ஃபாதர். ஆமாம், அந்த மாதிரி தான்.
இப்போ நாம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்தில் ஃபர்ஹான் அக்தர் மீது கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் தொடரும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரன்வீர் சிங் இப்போ ஒரு புது டான் ஆக போறாரு. புது ஜெனரேஷனுக்கு இந்த கதை எடுப்பாரு. எக்ஸைட்டிங்கா இருக்கு. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நம்மளோட விருந்தாளி ஃபிலிம் ஸ்டார் ஃபர்ஹான் அக்தர். ஆப்கி அதாலத்தில் அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் ஃபிலிம் ஸ்டார் ஃபர்ஹான் அக்தர் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவரு செல்ஃப் அப்சஸ்டா இருப்பாரு. இங்க பாருங்க சார், செல்ஃப் அப்சஸ்டா இருக்கிறது தப்பான விஷயம் இல்ல. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா வேலையும் நீங்களே, டைரக்டரும் நீங்க தான், ரைட்டரும் நீங்க தான், ப்ரொடியூசரும் நீங்க தான், ஆக்டரும் நீங்க தான், சிங்கரும் நீங்க தான். மத்தவங்களுக்காக எதையாவது ஒன்ன விட்டு வைக்கலாமே. சார், நான் உண்மையை சொல்றேன். நான் என் படத்தோட பட்ஜெட்டை கொஞ்சம் குறைக்க பார்க்கறேன். இல்ல தேங்க்யூ. எனக்கு படம் எடுக்கிறது ரொம்பவே பிடிக்கும். எழுதுறது, டைரக்ட் பண்றது, ஆக்ட் பண்றது. யாராவது என்ன பாட சொன்னாங்கன்னா நான் பாட்டு கூட பாடுவேன். எனக்கு மக்களை என்டர்டெயின் பண்றது ரொம்ப பிடிக்கும். மக்கள் கூட ஒரு கதையை ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வேலையில எனக்கு சந்தோஷம் கிடைக்கிற வரைக்கும் பண்ணிட்டே தான் சார் இருப்பேன். ஆனா மனசு கேட்கலன்னா ஸ்டாப் பண்ணிடுவேன். இங்க பாருங்க சார், உங்ககிட்ட ஜாவேத் அக்தர் சார் இருக்காரு. ஆமா. ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில எல்லார விட பெரிய, எல்லார விட பெஸ்ட், எல்லாரையும் விட எஃபெக்டிவ் ரைட்டர். ஆமா. ஆனா நீங்க எதுக்காக அவரை ரைட்டரா எடுத்துக்கல? இல்ல, அது லக்ஷய் அவர் தான் எழுதினாரு. 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் கொடுத்தீங்க. ஆமா, அது உண்மைதான். இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் ஓப்பனாவே சொல்றேன். விஷயம் என்னன்னா, அவரு இன்னொரு கதைக்கும் எழுதினாரு. அந்த கதையை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தோம். ஸோ கூடிய சீக்கிரம் நீங்களே பார்ப்பீங்க. ஒரு 2 வருஷத்துல நீங்களே பார்ப்பீங்க. அதாவது ஜாவேத் அக்தர் எழுதின ஸ்கிரிப்ட் உங்க முன்னாடி இருக்கும். ஆக்சுவலா அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் எழுதின டயலாக்ஸ ஃபர்ஹான் கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாருன்னு சொல்லுவாரு. அவர் இத பழைய காலத்து டயலாக்னு சொல்லுவாரு. இல்ல பழைய காலத்தோடது இல்ல. எனக்கு கூட இந்த தப்பு வேணா ஒரு தடவை நடந்துச்சு. நாங்க பாட்டு பண்ணும்போது தில் சாத்தா ஹேல பாட்டு, தில் சாத்தா ஹே பாட்டுல கபினா பேத்தே சம்கேலே தின் அவரு ஜொலிச்சிட்டு இருக்க நாளுன்னு எழுதினாரு. நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அட்வர்டைஸ்மெண்ட் உலகத்துல இருந்து தான் நான் சினிமாக்குள்ளேயே வந்தேன். அட்வர்டைஸ்மெண்ட்ல மினுமினுக்கும் அப்படின்னா டிட்டர்ஜென்ட் தான். ஆமா, அவரு மினுமினுக்கும் சொன்னதும், அப்போ இந்த மினுமினுக்கிற நாள்னா அது விசித்திரமான வேர்டு. அதுக்கு அர்த்தம் இது மியூசிக்காலிட்டி சாங் மாதிரியே இல்ல. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நீ சின்ன பையன், நீ ஒரு சின்ன பையன், நீ ஒரு வேலை பண்ணு, இந்த வேர்டை நீ ப்ளீஸ் சேஞ்ச் பண்ணாத, இந்த பாட்டை ரிலீஸ் ஆக விடு, இந்த பாட்டோட யூஎஸ்பி இந்த வேர்டா தான் இருக்கும். ஐ திங்க் ஹி வாஸ் ரைட். அதுக்கப்புறம் இந்த பாட்டு விஷயம் வரும்போது, லிரிக்ஸ் விஷயம் வரும்போது நான் அவர்கிட்ட ஆர்கியூவே பண்ண மாட்டேன். ஆனா நாங்க சேர்ந்து வேலை செய்யும்போது நான் எல்லா ஸ்கிரிப்டையும் அவர்கிட்ட கொடுப்பேன் படிக்கிறதுக்கு. ஆப்வியஸ்லி அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு சஜஷன்ஸ் கொடுப்பாரு. எனக்கு சரின்னு படுறத நான் எடுத்துப்பேன். ஒரு சில வாட்டி அவருக்கு எல்லாமே சரின்னு தான் தோணும். எனக்கு தான் அப்படி தோணாது. நான் அதை எடுத்துக்க மாட்டேன். அப்புறம் அவர் எப்பவுமே சொல்லுவாரு, நீ ரொம்ப தப்பு பண்ற. அப்ப நான் சொல்லுவேன், மனுஷன் எப்பவும் தப்பால தானே கத்துப்பான், என்ன பண்ண விடுங்கன்னு. பாருங்க, அவருடைய எல்லா விஷயங்களையும் சொல்லுவாரு. உங்க விஷயமாகட்டும், உங்க சிஸ்டர் ஜோயாவை பத்தி, அவங்கள பத்தி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னாரு. ஜோயா அவரை நாய்க்காக டயலாக் எழுத சொல்லியிருக்காங்க. ஆமா, அவரு இத பத்தி என்கிட்ட சொன்னாரு. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, நீ இதயம் துடிக்கிற டைலாக்ஸ் எழுதுவ, ஆனா உன் தங்கச்சி ஏன் உன்கிட்ட இதயம் துடிக்கிற டைலாக்ஸ் எழுத வைக்கல? நான் இதை அவகிட்டே கேட்க சொன்னேன். ஆனா ஒரு டாகியோட கேரக்டர், அவர் ஒரு டீப் திங்கர், பிலோசபர். ஒருவேளை என் தங்கச்சிக்கு இந்த மாதிரி தோணி இருக்கலாம், எனக்குள்ள டீப் திங்கர் பிலோசபி இல்லைன்னு. சோ அவ எக்ஸ்பெக்ட் கிட்ட போயிட்டா. அப்புறம் இதுவும் உண்மைதான். அந்த படத்துல டாக் உங்க முகத்தை நக்கணுங்கிறதுக்காக உங்க முகத்துல ஐஸ்கிரீமை தடவுனீங்க. முதல் விஷயம். அப்புறம் சந்தோஷமான விஷயம் என்னன்னா, எனக்கு நாய்ங்கன்னா பயமே கிடையாது. பாத்தீங்கன்னா அந்த நாய் என்னோட முகம் பூரா நக்கணும். நாங்க நிறைய டேக்ஸ் ட்ரை பண்ணோம். நானும் முத்தம் கொடுக்குறேன், அப்புறம் இப்படி எதோ பண்றேன். ஆனா அந்த டாகி நான் எது சொன்னாலும் கேட்கவே இல்லை. எங்களுக்கு வேண்டிய ஷாட் ரொம்ப நேரமா கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஃபைனலி டாகி ஏதாவது எக்ஸைட் பண்ணணும்னு தோணுச்சு. அப்போ அதோட ட்ரைனர் சொன்னாரு, ஒரு வேலை பண்ணுங்க, இந்த ஷாட் டாகி மேல இருக்கும்போது உங்க முகம் தெரியாதப்போ நீங்க உங்க முகம் மேல ஐஸ்கிரீம் தடவிக்கோங்கன்னு.
அப்ப நான் ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் எடுத்து முகம் பூரா நான் பூசிக்கிட்டேன். அப்போ பாத்தீங்கன்னா அந்த டாகி வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துச்சு. தேவையான ஷாட்ஸும் கிடைச்சது. நான் என்ன சொல்றேன்னா, வெளியே இருந்து பார்க்கும்போது இந்த உலகம் ரொம்ப கிளாமரஸா இருக்கும். ஆனா உள்ள வந்து பார்த்தாதான் டாகி நக்கறதுக்காக மூஞ்சில ஐஸ்கிரீம்லாம் பூச வேண்டியது இருக்கும். அப்புறம் டாகிக்காக நீங்க ஒருத்தர டயலாக் எழுத சொல்லுவீங்க. யாராவது ஒருத்தர் எழுதிதானே ஆகணும். அப்புறம் நீங்க டாகுக்காக ஜாமிங் கூட பண்ணீங்க. டாகி கூட ஜாமிங்கா? அதாவது உங்களோட இன்ஸ்டாகிராம் வீடியோஸ எனக்கு ஒருத்தர் அனுப்பி ஆமா வச்சாரு. ஆமா ஆமா. எங்க வீட்ல பாத்தீங்கன்னா 4 டாகிஸ் இருக்கு. அப்புறம் அது 4மே இந்தியன் ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான். நாங்க வீட்ல வளர்க்குறோம். அதுல ஒரு நாய் பேரு டைசன். அதுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதாவது நம்ம ஒரு லைன் பாடணும்னா போதும், அதுக்கு அதுல ஏதோ ரிதம் இருக்குன்னு தோணுச்சுன்னா, மெலடி இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா அதுவும் ஜாயின் ஆயிடும். ஊ இதோ இந்த மாதிரி தான். அது கூடவே சேர்ந்து பாடும். அப்புறம் முயற்சி பண்ணும். அதோட ரேஞ்ச் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அது ஒருவேளை நீங்க மேலே போனீங்கன்னா அதுவும் மேலே போயிடும். அப்புறம் நீங்க கீழே போனீங்கன்னா அதுவும் கீழே வந்துடும். ஸோ அதனால மற்ற 3க்கும் அதுக்கு என்ன தோணுனா, அதுங்க பேக்கிங் வோக்கலிஸ்டா இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் அது பாட்டு பாட ஆரம்பிச்சதும் அதுக்கு பின்னாடி மற்ற 3 வந்து நிற்கும். ஸோ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பப்ளிக் யாராவது கேள்வி கேட்கலாம். நீங்க உங்க கேரியர்ல நிறைய செஞ்சிருக்கீங்க. அப்படி நீங்க ஏதாவது செய்யாத விஷயங்களை செய்யணும்னு இப்ப நினைக்கிறீங்களா? இப்போ நான் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்காக நான் ரொம்ப என்ன கொடுத்து வச்சவனா தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எந்த மாதிரி படத்தை நான் பண்ண நினைக்கிறேனோ எனக்கு அந்த மாதிரி படங்களை பண்றதுக்கான சுதந்திரம் இருக்கு. ஏன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை தேவைன்றதுனால தான். அப்புறம் எது கிடைச்சாலும் அவங்க செஞ்சுதான் ஆகணும். அது வாழ்றதுக்கான ஒரு விதம் தான். ஆனால் யாரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இந்த இடத்துக்கு போய் சேர்றாங்களோ, நான் இந்த படத்தை பண்ணணுமா வேணான்னு முடிவு பண்ற அளவுக்கு அது அந்த விதத்துல நான் சக்சஸ்ஃபுல்லாக தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். எந்த கரியர்ல நீங்க இப்படி சூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ, அப்போ இந்த விஷயம் இருக்கிற வரைக்கும் நான் வேற எதையுமே செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களோட முதல் படம் ராக் ஆன் ஆஸ் அ ஆக்டரா பண்ணீங்க. ஆமா. அதுக்கு முன்னாடி நீங்க டைரக்டர், சக்சஸ்ஃபுல் டைரக்டர், ப்ரொடியூசர். ஆமா. சோ ஆக்டிங் பண்ற ஐடியா எங்க இருந்து வந்துச்சு? ஆக்டிங் பண்ற ஐடியான்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அபிஷேக் கபூர் ராக் ஆன் படத்தோட டைரக்டர். அவர் என்னோட நண்பர். பல வருஷமா எனக்கு தெரியும் அவர். ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் வெளியே இருந்தேன். டான் ரிலீஸ்க்கு அப்புறம் நான் அவரை சந்தித்தேன். அப்புறம் எனக்கு முழுக்க அவரை நாங்கள் படத்தை பற்றி பேச போகிறோன்ற எந்த ஐடியாவுமே எங்களுக்கு இல்லை. நான் அவரை சந்தித்தப்போ அவர் என்கிட்ட சொன்னார், நான் ஒரு படம் பண்ண போகிறேன், அது ராக் பேண்டை பற்றி தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் இந்த ரோலை பண்ணணும்னு நான் விரும்புகிறேன், அதுக்கு லீட் சிங்கரா. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நான் எப்பவும் ஆக்டிங் பண்ணதே இல்லை, என்னால் ஆக்டிங் பண்ண முடியுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ அவர் சொன்னார், இல்லை உன்னால் இது கண்டிப்பாக பண்ண முடியும். அப்போ நான் சொன்னேன், உனக்கு எப்படி தெரியும்? இல்லை நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு. நீங்கள் என்னை நம்பி நீங்கள் அந்த படத்தை பண்ணுங்க. நாளைக்கு உங்கள் ஆஃபீஸ்க்கு வரேன், நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன், ஸ்கிரிப்ட் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு கதை பிடிச்சா நீங்கள் ப்ளீஸ் இதை பண்ணுங்க. ஒருவேளை கதை பிடிக்கலனா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் அந்த கதையை கேட்டேன், நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கல்ல. அந்த கதை எனக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சுன்னா, அப்புறம் அந்த படத்தோட மியூசிக், ராக் மியூசிக், எனக்கு ராக் மியூசிக் பிடிக்கும். அப்புறம் அவர் சொன்னார், பாட்டு கூட நீங்கள் தான் பாட போகிறீங்கன்னு. அவருக்கு தெரியவே தெரியாது நான் பாட்டு பாடுவேன், கிட்டார் வாசிப்பேன்னு. ஸோ இது எல்லாமே அதான் சொல்லுவாங்கல்ல, திடீர்னு நடக்கும்னு. அப்படி தான் நடந்துருச்சு. அப்புறம் நான் அவரை நம்பி சொன்னேன், ஓகே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் எனக்கு பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கேருந்து தான் ஆக்டிங் கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. நீங்க பாட்டு பாடுனீங்க, அதுக்காக நீங்க ட்ரைனிங் எதுவும் எடுத்தீங்களா? மியூசிக், சிங்கிங் அந்த மாதிரி? யாருக்கு நான் ட்ரைனிங் எடுத்துக்கலன்னு தோணுச்சோ அவங்களுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் யார் ட்ரைனிங் எடுக்கலையோ அவங்களுக்கு நான் ட்ரைனிங் எடுத்துட்டேன்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தான். நான் ட்ரைனிங் எடுத்துக்கல. கிட்டார் வாசிப்பேன் சின்ன வயசுலேருந்து, டீனேஜ்லேருந்து. நான் கிட்டார் வாசிப்பேன், எனக்கு பிடிச்ச பாட்டு எல்லாத்தையுமே நான் பாடுவேன். அதுவே எனக்கு ஒரு ரிஹர்சல் மாதிரி தான். கிட்டார் வாசிச்சு பாட்டு பாடுறதால இது வந்துச்சு. நான் நோட் பண்ணியிருக்கேன், பாட்டு நீங்க மட்டும் பாடல. ஆமா. நீங்க பச்சன் சாரையும் பாட வச்சீங்க, அதுக்கப்புறம் ரித்திக் ரோஷனை பாட வச்சீங்க, ஆமா. அப்புறம் பிரியங்கா சோப்ராவையும் பாட வச்சிருக்கீங்க. இல்ல, அதாவது பச்சன் சாரோட குரல் ரொம்பவே கணீர்னு இருக்கும். அவர் பாடியிருக்காரு, எத்தனையோ படங்கள் அவர் பாடியிருக்காரு. அது அத்ரங்கி யாருன்ற பாட்டு வந்தப்போ, அந்த படம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றின படம். அது ஒரு அன்லைக்லி ஃப்ரெண்ட்ஷிப்.
ரெஸ்பெக்டட் வேர்ல்டு செஸ் பிளேயர், அப்புறம் சோகமா துக்கத்துல இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர், வாழ்க்கையோட கஷ்டத்துல அது ஒரு அன்லைக்லி ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அதை நாங்கள் ஒரு பாட்டா கேப்சர் பண்ண விரும்பினோம். அப்புறம் ரோச்சப் கோலின்ற ஒருத்தர் ரொம்ப நல்ல மியூசிக் கம்போசர், அவர் தான் இந்த பாட்டை கம்போஸ் பண்ணாரு. ஸோ எனக்கு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, நீங்களும் பச்சன் சாரும் சேர்ந்து பாடினீங்க அப்படின்னா. அப்போ அது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. எப்பவும் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கு. அப்படிதான் அது நடந்துச்சு. அப்புறம் ஒரு பாட்டு நாங்கள் ஸ்டுடியோவில் ஒன்றா சேர்ந்து பாடினோம். அதுக்கப்புறம் மும்பையில் ஒரு கான்சர்ட் நடந்துச்சு, குளோபல் சிட்டிசன் கான்சர்ட். அப்புறம் ஸ்டேஜில் அவர் கூட எனக்கு இந்த பாட்டு பாடுற வாய்ப்பு கிடைச்சது. ஐ திங்க் இது என்னோட கெரியரில் ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா தான் கருதுறேன். அப்புறம் ரித்திக், அவருடைய டான்ஸ் மக்களுக்கு நல்லா தெரியும். ஆமாம், ரித்திக்கும் ஒரு கம்ப்ளீட் ஆக்டர். அவர் ஒரு நல்ல ஒர்க்கர்ஸ். அவரு சிங்கிங் கிளாஸஸ்க்கும் போறாரு. ஒருவேளை நம்ம குரல்ல ஒரு நல்ல ரேஞ்ச் இருந்துச்சுன்னா, ஒருவேளை நம்ம குரலை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா, அது நம்ம ஆக்டிங்லயும் யூஸ் ஆகும், நல்லாவே யூஸ் ஆகும். நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸை நல்லா பிச் பண்ண முடியும். அப்புறம் ஏதாவது ஒரு டைலாக லோ பிச்சில் பேசி உடனே ஹை பிச்சுக்கு போகணும் அப்படின்னா அதுக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ எப்போவுமே அவர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். அப்புறம் எந்த ஆக்டராக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு தான் ஆகணும். அப்புறம் ஜோயா டிசைட் பண்ணா, இந்த செனோரிட்டா பாட்டு, இந்த ஆக்ட்ரஸ் 3 பேருமே ஆக்ட்ரஸாக தான் இருந்தாங்க. பாட்டு பாடுறதுல நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன். ரித்திக்கும் நானும் சங்கர் மகாதேவன் சாரை சந்திக்க இருந்தோம். அப்புறம் சங்கர் சாரை பற்றி சொல்லணும்னா, நான் என்னோட ராக் ஆன் பாட்டை அவர் கூட தான் சேர்ந்து பாடினேன். நான் எவ்வளோ நர்வஸாக இருந்தேன்னா, நான் ஸ்டுடியோக்கு போனப்போ ரெக்கார்டிங்ஸ்க்காக நான் அங்கே போகும்போது கண்ணாடி இருக்கும் பூத்துக்காக, அங்கே எதிரில் சங்கர் சார் இருந்தார், சவுண்ட் இன்ஜினியர் ஒரு 2 பேர் இருந்தாங்க. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ரித்திக் கூடயும் இப்படி தான் நடந்துச்சு. நான் என்ன சொன்னேன்னா, இங்கே தேவையில்லாதவங்க யாருமே இங்கே நிற்க வேணாம், வெளியே போயிடுங்கண்ணே. ஏன்னா இப்படி நடக்கலாம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கிஷோர் குமார் மாதிரி பாடுறேன் அப்படின்னு. அப்புறம் அங்கே கழுத சத்தம் தான் வரும், யாருக்கு தெரியும். ஸோ சங்கர் மகாதேவன் சார் தவிர எல்லாரும் வெளியே போயிடுங்கன்னு சொன்னேன். அவர் இருந்தார். அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், ஸ்டுடியோவில் உள்ள எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிடுங்கன்னு. ஏன்னா யாரும் என்ன பார்க்கக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா நான் நின்று அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு டேலண்டட் சிங்கர், நான் அவர் கூட வேலை செஞ்சுருக்கேன். அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், நிற்கிற போஸ்டர் இருக்கும், அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கையால் கொடுப்பாங்க அப்படின்னு. எனக்கு இதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, நான் என் கையில் மைக்க பிடிச்சிக்கிட்டு இருட்டில் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே பாட்டு பாடலாம் அப்படின்னு. அப்படியே ஈஸியாக ஒரு ஃப்ளோவில் வெளியே வரும்ல. ஸோ இந்த மாதிரி நான் பண்ணேன். அப்புறம் ரித்திக் வரும்போது சங்கர் கூட உட்காந்துருந்தாரு. அப்புறம் சங்கர் நாளே சங்கர் சார் அவர்கிட்ட சொன்னாரு, எந்த ரிஹர்சலும் தேவையில்ல, எதுவும் தேவையில்ல, நீங்க பாடுங்க. வீட்டில் கொஞ்சம் ரிஹர்சல் பண்ணியிருப்பீங்க, ஜஸ்ட் கோ ஸ்ட்ரெயிட் இன் டு த பூத் அண்ட் ஜஸ்ட் ஸ்டார்ட் சிங்கிங். ஏன்னா நீங்க பாட்டு ஆரம்பிக்காத வரைக்கும் உங்க மைண்ட் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கும், நம்மளால முடியாது அப்படின்னு. ஸோ ஹாவ் பீன் வெரி வெரி இன்ஸ்ட்ருமெண்டல் ஃபார் மீ. அப்புறம் ரித்திக்கும் அப்படிதான் இருந்திருக்கும், அப்படிதான் இருக்கும் நம்புறேன். இது உண்மைதானா? ஒரு முறை ஏஆர் ரஹ்மான் சார் உங்களை பாட்டு பாட சொல்லி கூப்பிட்டுருக்காரு, ஆனா நீங்க அதை மறுத்துட்டீங்க. ஆமா, இது உண்மைதான். ஸோ அவரு, எனக்கு படத்தோட பேர் ஞாபகம் இல்லை, ஆனால் அது ஏதோ ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் அந்த பாட்டோட டியூன் பார்த்தீங்க அப்படின்னா, அப்புறம் அதில் எந்த மாதிரி காம்போசிஷன் இருந்துச்சோ அந்த நேரத்தில் நான் ராக் ஆன் பாட்டு மட்டும்தான் பாடியிருந்தேன். அப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது நம்மளால முடியாது அப்படின்னு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சிங்கிங், இதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல சிங்கர் தேவைன்னு. அப்புறம் என்னோட ஸ்ட்ரென்த் ஆஸ் அ சிங்கர் எனக்கு தெரியும், ஐ எம் குட் அட் திஸ்ன்னு. ஆனால் அது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, என்னால் முடியாதுன்னு தோணுச்சு. அதனால நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் சாரே ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த பாட்டை பாடுங்கன்னு சொல்கிறது, நான் ஒரு பிரபலமான சிங்கரும் இல்லை, பாட்டு பாடுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நான் உங்ககிட்ட இந்த மாதிரி சொல்கிறதுக்கு. என்னால் இது முடியாது, ஃபர்கிவ் மீன்னு சொன்னேன். அண்ட் அதுக்கப்புறம் இது வரைக்கும் எனக்கு ஃபோனே பண்ணல. சார், எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க. செனோரிட்டாக்கு ரித்திக் அண்ட் அபி 2 பேரும் தேவை. அப்புறம் ஒரு ஸ்பானிஷ் சிங்கர் கூட. ஆனால் ராக் ஆன் பண்ணலாம். அப்போது நீங்கள் எல்லாரும் சேர்ந்தே பாடலாம்ல. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுவீங்கல்ல? சரி, ஓகே. दिल क्या कहता है मेरा क्या मैं बताऊं, तुम ये समझोगे शायद मैं पागल हूँ. दिल करता है टीवी टावर पे मैं चढ़ जाऊं, चिल्ला चिल्ला के मैं ये सबसे कह दूं, है ये वक्त का इशारा,
हर लम्हा पुकारा यूं ही देखता है क्या तू जिंदगी मिलेगी ना दोबारा. Thank you. இப்ப நாம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்தில் ஃபரான் அக்தர் மீது கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் தொடரும். ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல விரும்புவேன். நான் எதுக்காக வெறுக்கிறேன்னா, நான் அதை பார்த்தா பயம். அப்புறம் அது காக்ரோச். அதனால எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு லைஃப்ல. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நம்ம கேள்விகளும் குற்றச்சாட்டுகளையும் சுமத்திட்டு இருக்கிறது பிலிம் ஸ்டார் ஃபரான் அக்தர் மீது. ஆப்கி அதாலத்தில் அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் பிலிம் ஸ்டார் ஃபரான் அக்தர் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவரு தேவையில்லாத கான்ட்ரோவர்சிஸ்ல சிக்கிப்பார். இங்க பாருங்க சார், உங்க லைஃப் ரொம்ப சிம்பிளானது. உங்க வேலையில மட்டும்தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் கேர் பண்ண மாட்டீங்க. ஆமா. ஆனா 2-3 இன்சிடென்ட்ஸ் இப்படி நடந்திருக்கு. பாபி தியோலோட ஒரு படம் இருக்கு, அனிமல். ஆமா. இத பத்தி நீங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அதாவது இந்த கேரக்டர் ப்ராப்ளமேட்டிக் ஆனதுன்னு சொல்லியிருக்கீங்க. சார், இந்த டாக்ஸிக் மேஸ்குலினிட்டி இருக்குல்ல, இது ஒரு ப்ராப்ளம் தான். நம்ம நாட்டில் இது ஒரு ப்ராப்ளம் தான், டாக்ஸிக் மேஸ்குலினிட்டி. ஏன்னா சின்ன வயசுலேருந்து மக்களுக்கு இதுதான் கற்றுக் கொடுப்பாங்க. அதாவது முக்கியமாக ஆம்பளைங்களுக்கு அவங்களுக்கு இப்படி தான் கற்றுக் கொடுப்பாங்க. நீ வளர்ந்ததுக்கப்புறம் நீ இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், அப்படிதான். என்னைக்குமே நோன்ற வார்த்தைக்கே இடம் இருக்கக்கூடாது, உனக்கு வேண்டியதை அடையணும் அப்படின்னு. என்ன நடந்தாலும் சரி, நீ ஒரு ஆம்பளை அப்படின்னு. ஆம்பளை எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. அதாவது ஆம்பளைங்களுக்குள்ள ஃபீலிங்ஸே இருக்காது. அவன் ரோபோட் மாதிரி போவான், அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்க யாரா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஆம்பளைய எந்த எம்பத்தியும் இல்லாம, எதை பத்தியும் கேர் பண்ணாம அந்த மாதிரி கேரக்டர்ஸும் இருக்கலாம். அப்புறம் நம்ம ஃபிலிம்ஸ்ல இருந்தது, நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்த படங்கள், அதை பார்த்து நம்ம வளர்ந்துருக்கோம். அதெல்லாம் இதுதான். அந்த மாதிரி படங்களை பார்த்து நம்ம வளர்ந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா, அவன் ஒரு தப்பான பார்வையில பொண்ணை பார்த்தா, பொண்ணுக்கிட்ட பேசினா, அவன் படத்தோட வில்லன். அவன் தப்பு பண்ணா எண்ட்ல ஹீரோ அடிப்பான், இல்ல ஹீரோயின் அடிப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, படத்தோட எண்ட்ல உங்களுக்கு அடி நிச்சயம்தான். இப்போ நீங்க அந்த வில்லனையே க்ளோரிஃபை பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஆள் சரியான ஆளு, இந்த மாதிரி ஆளுங்களை ஊக்கப்படுத்தினா அது ப்ராப்ளமான விஷயம் தானே. அப்புறம் நான் என்ன நம்புறேன்னா, படங்களோட எஃபெக்ட் சொசைட்டிலையும் சேர்ந்து தான் இருக்கும். என்னால என்னைக்குமே சொல்ல முடியாது ஃபிலிம் வெறும் என்டர்டைன்மெண்ட்னு. நீங்க வெறும் இதை என்டர்டைன்மெண்ட் கண்ணோட்டத்துல பாருங்க, இதனால சொசைட்டிக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இல்ல அப்படின்றதுல எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்ல. மத்தவங்க நினைக்கலாம், ஆனா எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்ல. இந்த மாதிரி படங்களை எடுக்கலாம். என்னோட நம்பிக்கை என்னன்னா, நம்ம லக்ஷயை பத்தி நம்ம இப்பதான் பேசணும். ஒருவேளை நான் அதோட எஃபெக்ட பார்த்தா அப்படின்னா, சொசைட்டில அதோட எஃபெக்ட பார்த்தா ஒரு பையன் ஆர்மியில ஜாயின் பண்ணணும்னு சொல்றான். அப்போ நான் ஏன் இப்படி யோசிக்க கூடாது, நான் அந்த மாதிரி படம்லாம் எடுக்கக்கூடாதுன்னு? ஒரு தப்பான மோசமான ஆளை படம் எடுக்கிறது, அதை வச்சுதான் இந்த படம் எடுத்திருக்காங்க. அப்புறம் நான் ஏன் சொல்லக்கூடாது? ஆனா நீங்க லக்ஷோட எஃபெக்ட பாக்குறீங்க, ஆனா நீங்க மிர்சாப்பூரோட எஃபெக்ட பார்க்கவே இல்ல. இல்ல, நீங்க சொன்னது சரிதான். நீங்க சொன்னது சரிதான். ஆனா நீங்க மிர்சாப்பூர் பார்த்ததுனாலும் அதுல டைரக்டரோட கண்ணோட்டம் எது சரியோ எது தப்போ அது சரியா இருக்கு. அதாவது எந்த மனுஷன் தப்பு செய்யறானோ அதை நான் தப்பா தான் காட்டுறேன். எனக்கு வயலன்ஸால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, வல்கரான டைலாக்ல எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஆனா டைரக்டரோட கண்ணோட்டம்ன்றது, அவர் எதுக்காக இந்த கதையை மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரோ, அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எதை குளோரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காருன்றது தான் முக்கியம். அவர் என்ன சொல்றாரு, இதுவும் உலகத்துல நடக்கும், இது சரிதான் சொல்றாரு. நீங்க காட்டுங்க. யாரோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எதிரா கேஸும் போட்டாங்க மிர்சாப்பூர் படத்துக்கு எதிரா. ஆமா, கேஸ் போட்டாங்க. அது எதுக்கு அப்படின்னா, நாங்க மிர்சாப்பூரோட பேரை கெடுக்கிறோம் அப்படின்னு. சோ அவர் என்ன சொல்றாரு, என்ன சொன்னாருன்னா, நான் மிர்சாப்பூர்காரன், நான் எங்க போனாலும் மக்கள் என்ன காளிமையான்னு கூப்பிடுறாங்கன்னு. ஆமா, அவர் இவரே தான். அது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, மிர்சாப்பூருக்கு எனக்கு நல்ல கால்ஸ்லாம் வந்துச்சு. மிர்சாப்பூர் இப்போ பிரபலம் ஆயிடுச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியுதுல்ல மிர்சாப்பூர் எங்க இருக்குன்னு. பப்ளிக்ல யாராவது இன்னொரு கேள்வி கேட்கலாம். இது ஃபைனல் ரவுண்டு. எங்களுக்கெல்லாம் ஒரே கேள்விதான். நீங்க உங்களை எப்பவும் கூலா கம்ஃபர்ட்டா பார்த்துருக்கோம், அப்புறம் இங்கேயும் உங்களை அதே மூட்ல தான் பார்க்குறோம். உங்களுக்கு இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாவது விஷயம் இருக்கா? அதாவது உங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி, கோவப்படுத்துற மாதிரி ஏதாவது? ஆமா இருக்கு. இதுல முக்கியமான விஷயமே இதுதான், வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன். பெண்களை தவறாவோ தப்பா எது பேசினாலும் எனக்கு கோபம் வரும்.
உங்களுக்கு அப்போ கோபம் வரலையா? நஷ்ருதீன் ஷா மாதிரி ஒரு ஆக்டர் சொன்னாரு, ஐ டோன்ட் கேர் அபவுட் ஃபரான் அக்தர், ஐ டோன்ட் வாட்ச் his ஃபில்ம்ஸ். இல்ல, அதுல கோவப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே இல்ல. நான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனேன். ஒருவேளை என் படத்தை அவர் பார்த்தாருன்னா அவரோட மைண்ட் மில்கா மாறி சிங்க இருக்கலாம் maybe. பார்த்ததுக்கு அப்புறமும் ஒருத்தர் இப்படி சொன்னாருன்னா, சொல்லுங்க அவருக்கு ஆக்டிங் பிடிக்கலன்னா அப்போ வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சார். இதுக்கான பதில் அவர் தான் உங்ககிட்ட சொல்ல முடியும். அதாவது இத்தனை வருஷமா அவரை எனக்கு தெரியும். நாங்க 2 பேருமே ஜிந்தகி நாமிலே துபாரால வேலை செஞ்சோம். அப்புறம் அவருக்கு என்ன சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நல்லா தெரியும். அப்போ அவரு யாரு என்னன்னு கூட எனக்கு முழுசா தெரியாது. அவர் ஒரு ஆக்டர்னு தெரியும். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அது என்னன்னா, அவரு அவரு ரொம்ப அற்புதமான பெர்ஃபார்மர். அதுல சந்தேகமே கிடையாது. நல்ல ஆக்டர் தான். ஒருவேளை நீங்க எப்படி விரும்புனீங்கன்னா, இந்த ஆளோட வேலை பெட்டரா இருக்கணும்னு, இவரோட வேலை இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும்னா, அப்போ அதுக்கு ஒரு விதம் இருக்கும். நீங்க நான் இப்படி தான் பண்ணுவேன். நான் ஃபோன் எடுப்பேன், நான் அவருக்கு ஃபோன் பண்ணுவேன். யாருக்கு பேச விரும்புகிறனோ அவங்களுக்கு, பிரதர் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். நான் உங்கள் படத்தை பார்த்தா எனக்கு இப்படி இப்படிலாம் தோணுச்சு. ஒருவேளை நீங்கள் ஆக்டிங்கில் பேஷனேட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இது ஒரு விதம். ஆனால் ப்ரெஸ்ஸுக்கு போய் சொல்றது, அப்போ எனக்கு இப்படி தான் தோணுச்சு, அவர் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு. அவ்வளோதான். அதை தவிர அவரோட ஒப்பீனியன் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னா அவருக்காக என்ன நான் மாற்றிக்க முடியாதுல்ல. இன்னொரு கேள்வி யாராவது கேட்கலாம்? லைஃப்ல எதுக்காகவாவது நீங்க பயந்திருக்கீங்களா? எனக்கு எனக்கு இந்த விஷயங்களை தவிர அது எந்த விஷயம் அப்படின்னா, நெருக்கமானவங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவங்க சேஃப்டியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். இது மட்டும் தான் எப்பவும் மைண்டில் இருக்கும். ஆனால் இதை தவிர எப்பவும் ஒன்று தான் மைண்டில் எப்பவும் இருக்கும். பயப்படுறதுனால தான் அதை நான் வெறுக்கிறேன். அது காக்ரோச். அதனால எனக்கு லைஃப்ல ப்ராப்ளம் இருக்கு. காக்ரோச்சுக்கு ரொம்ப பயப்படுவீங்களா? பயப்படுவேன். எனக்கு இது வரைக்கும் அது எதுக்குன்னா தெரியவே இல்லை. இல்ல, நடக்கும். இந்த சர்க்கிள் ஆஃப் லைஃப்ல இது நடக்கும். நேச்சர்ல அதுக்கு ஏதாவது ஒரு ரோல் இருக்கும். ஆனா அது என்னால புரிஞ்சுக்க முடியல அது எதுக்கு இப்படி இருக்குன்னு. அப்புறம் அது எப்படின்னா, அது உள்ள இருந்து வெளியே வரும்போது உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அது இப்படி பண்ண ஆரம்பிச்சதுன்னா, அது எனக்கு எப்படி தோணும்னா, அது நான் எவ்வளோ பயப்படுறேன்னு டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. காக்ரோச்சை பார்த்ததும் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, குளிச்சே ஆகணும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது மட்டும்தான் நான் பயப்படுற விஷயமே. என்னோட கேள்வி என்னன்னா, இது வரைக்கும் நீங்க எத்தனை மியூசிக் கான்சர்ட் பண்ணிருக்கீங்க? இது வரைக்கும் ஏதாவது ஒரு ஃபேன்ஸ் வந்து கிரேசியா உங்ககிட்ட கொஸ்டின் பண்ணிருக்காங்களா? ஃபேன்ஸா? ஆமா சார். ஆமா, ரொம்ப கிரேசியா என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அதாவது கேட்கல, அவங்க ஸ்டேஜ்ல இருக்கும்போது கத்தி ஒன்று சொன்னாங்க, டிஷர்ட்டை கழட்டுங்க. ஸோ அவங்க கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, நான் இங்க ஃபன்னை ப்ரெசென்ட் பண்ண வந்திருக்கோம், உடம்பல்ல. ஃபரான், நாங்க உங்ககிட்ட எல்லா விதமான கேள்விகளையும் கேட்டோம். உங்க ஃபில்ம்ஸ பத்தி, உங்க வாழ்க்கைய பத்தி, உங்க கான்ட்ரவர்சிஸ பத்தி. இதுல நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க எதையுமே மறைக்க நினைக்கல. எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப ஓப்பனா பதில் சொன்னீங்க. நாம் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் கேட்கலாம் ஆப்கி அதாலத்தில் இன்றைய ஜட்ஜ் ரிட்டையர்ட் மேஜர் ஜெனரல் சஞ்சய் சூரி அவர்களுடைய தீர்ப்பை பார்க்கலாம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நம்ம வழக்க தொடர்ந்தது ஃபரான் அக்தர் மீது. இப்போ ஆப்கி அதாலத்தில் இன்றைய ஜட்ஜ் ரிட்டையர்ட் மேஜர் ஜெனரல் சஞ்சய் சூரியோட தீர்ப்பை பார்க்கலாம். இன்றைய வழக்குல ஃபரான் அக்தர் மேல ரஜித் சார் அவர்கள் நிறைய குற்றச்சாட்டுகளை சுமத்தினாரு. அதுக்கு ஃபரான் அக்தர் அவர்களும் ரொம்பவே நல்லா பதில் சொன்னாரு. அப்புறம் நான் இதை தான் சொல்ல விரும்புறேன், நீங்க எது செஞ்சாலும் நல்லா செய்வீங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, அது உங்க பதில்ல இருந்தே தெரிஞ்சது. அப்புறம் அதுக்குள்ள நீங்க முழுசா இன்வால்வ் ஆயிடுவீங்க. என்னோட ரெஜிமெண்ட்ல ரஜித் சார் சொன்ன மாதிரி எக்ஸோபிஸ் பகதூர் படம் எடுத்திருக்காங்க. அது நாட்டுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கும். அது ரஜாங்கோட போராட்டத்துல நடந்த விஷயம். அதுவும் ஒரு செய்தியை கொடுக்கும். அதை எழுதி கூட வச்சிருக்காங்க. எல்லாரும் சாக தான் போறாங்க. எப்போ ஒருத்தர் தன்னோட நாடு, அடையாளம், கலாச்சாரம், அப்புறம் மூதாதையர்களோட யோசனைக்காக அப்புறம் உயிரை கூட தியாகம் பண்றாங்களோ, அதை விட ஒரு நல்ல மரணம் எதுவும் இருக்காது.
நீங்க எப்படி இந்த படத்தோட ஷூட்டிங்காக 14,000 அடி உயரத்துக்கு போனீங்களோ, குறைஞ்ச ஆக்சிஜன், குளிர் பிரதேசம், ஒரு சிப்பாயோட வாழ்க்கைய உணர்ந்திருக்கீங்க. இதுதான் உங்களோட மனசு உங்களோட நல்ல எண்ணத்தை காட்டுது. இந்த காரணத்தால நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்க படம் சூப்பர் ஹிட் படம். அப்புறம் எல்லாருமே இந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்க்கணும். ஏன்னா அதுல ரொம்ப நல்ல மெசேஜ்கள்லாம் இருக்கு. நான் உங்களோட பதில்கள் அப்புறம் உங்க நல்ல மனசை பார்த்து உங்களை நான் அனைத்து குற்றச்சாட்டுகள்ல இருந்தும் கௌரவமா விடுவிக்கிறேன். அப்புறம் என் தரப்புல இருந்து ஒரே ஒரு தண்டனை மட்டும் கொடுக்க விரும்புறேன். சொல்லுங்க. நம்ம நாட்டுக்காக இதே மாதிரி இன்னொரு படம் மட்டும் எடுக்கணும். கண்டிப்பா சார், கண்டிப்பா எடுக்கிறேன். தேங்க்யூ. ஃபரான் அக்தர் இதே மாதிரி நாட்டையும் மக்களையும் என்டர்டெயின் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையோட இந்த நாட்டு மக்களை எஜுகேட் பண்ற, மோட்டிவேட் பண்ற, இன்ஸ்பயர் பண்ற படங்களை எடுப்பாருன்னு நம்பி இந்த ஷோவை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் ஒரு புது கெஸ்டோட உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.